வந்துட்டாருங்க. தியாகராஜன் ஐயா கொஞ்சம் இந்த போஸ்டர் பிரசன்டேஷன் பத்தி சொல்லிருங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். Thanks for coming. Thank you ஐயா. ஐயா அந்த நம்ம ஸ்கெட்யூல் வரிசையா சொல்லிடலாங்களாங்க ஐயா? 28ஆம் தேதி ஆழியார்ல நடக்கிற கான்ஃபரன்ஸ் பத்தியும் சொல்லுங்க. அறிவியல் அரங்கத்து கான்ஃபரன்ஸ். ஓகேங்க. அதுல வந்து இப்ப மொத்தம் 6 தலைப்புகள்ல வந்து டீம் வந்து தனித்தனியா வந்து ஒர்க் பண்றாங்க ஐயா. ஒவ்வொரு தலைப்புலயும் வந்து 4 பேர் 5 பேர் அதுக்கு மேல வந்து அவங்க கலந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெய்லி நடக்கிற அறிவியல் அரங்கம் மீட்டிங்ல அவங்க ப்ரெசென்ட் பண்ணி அது டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ 28ஆம் தேதி வந்து யார் அங்க வந்து ப்ரெசென்ட் பண்ற போறாங்க அப்படிங்கறது செலெக்ஷன் நடந்துட்டு இருக்குங்கய்யா. இது வந்து 28ஆம் தேதிக்கு கான்ஃபரன்ஸ்ல யார் ப்ரெசென்ட் பண்றாங்கங்கிறது 28ஆம் தேதி டிசைட் பண்ணி சொல்றாங்க அல்லவா? ஐயா நீங்க சொல்றது இப்போ பிப்ரவரி கான்ஃபரன்ஸ் சொல்றீங்க ஐயா? இல்ல அக்டோபர் 28ஆம் தேதி. அக்டோபர் 28ஆம் தேதி இங்க இருந்து அறிவியல் அரங்கத்திலிருந்து செலக்ட் பண்ண டீம் வந்து அறிவியல் அரங்கத்திலிருந்து 25 பேருக்கு மேல 20-30 பேருக்கு மேல வராங்க ஐயா. அவங்க வந்து அவங்க அங்க வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. இப்ப வந்து தியானம் அண்ட் விழிப்பு நிலைன்னு ஒரு டீம் இருக்கு, சுத்தவெளின்னு ஒரு டீம் இருக்கு. அப்படின்னா அவங்க வந்து அதுல செலக்ட் பண்ண ஒரு பேப்பர் வந்து அங்க கன்சாலிடேட் பண்ணி அங்க பிரசன்ட் பண்ணுவாங்க. சரிங்கய்யா. அதுல செலக்ட் பண்ணி கான்ஃபரன்ஸ்ல போஸ்டர் பிரசன்டேஷனுக்கு அலோவ் பண்றீங்க? இல்லைங்க, கான்ஃபரன்ஸுக்கு இது வந்து வேற நம்ம நீங்க சொன்னது ப்ரொசீஜர் போட்டிருக்கீங்கயா, அதுதான் அது கேட்குறேன் நான். இப்போ ஏன்னா வந்து இப்போ தமிழ் கான்ஃபரன்ஸுக்கு முன்னால ஒரு ப்ரீ கான்ஃபரன்ஸ் இருக்கு, ஜூம் கான்ஃபரன்ஸ். அப்போ அதுல எல்லாரும் அதுல வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அங்கிருந்து அவங்க பேனலிஸ்ட் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. சரி, அது என்னைக்குயா அந்த ஜூம் கான்ஃபரன்ஸ் என்னைக்கு? ஐயா நான் அது என்னோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேங்களாங்க ஐயா? டேட் முடிவு பண்ணிட்டீங்களா? டேட் முடிவு பண்ணியாச்சா? டென்டேட்டிவ் தாங்க ஐயா போட்டிருக்கு. ஒரு நிமிஷம் ஐயா, நான் அது என்னோட ஸ்கிரீன் ஓபன் பண்றேன். 20th 21st 22nd இல்ல ஜூம் கான்ஃபரன்ஸ். ஜூம் கான்ஃபரன்ஸ் ஆன்லைன் ஐயா என்னோட ஸ்கிரீன் தெரியுதுங்களாங்க ஐயா? தெரியுதுயா. ஓகே. ஏன்னா நேற்று ஈவினிங் தான் டாக்டர் ஐயா வந்து சொன்னாங்க, அதுக்கு வந்து போட்டிருக்கோம். இப்போ இதுதான் வந்து ப்ரொபோஸ்டு ஸ்கெடியூல் ஃபார் ஆன்லைன் ஜூம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங். மொத்தம் 6 வீக்ஸுங்க ஐயா. ஸோ 22nd நவம்பர், 29th நவம்பர், 6th டிசம்பர், 13th டிசம்பர், அதாவது எவ்ரி வீக் சாட்டர்டே ஒரு டாபிக். ஸோ 22nd வந்து ஒரு டாபிக், அதாவது சுத்தவெளி மட்டும். அது வந்து மொத்தம் வந்து 8 பேருக்கு வந்து சான்ஸுங்கய்யா. 8 பேர் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம். அதாவது 15 minutes into 2 அது மாதிரி ஒரு செஷன், மொத்தம் 4 செஷன்ஸ். ஸோ வந்து 6 வீக்ஸ். ஸோ டோட்டலாக வந்து 48 people கேன் ப்ரெசென்ட் தேர் டாக்குமெண்ட்ஸ். இதுதான் ஆன்லைன் ஜூம் கான்ஃபரன்ஸ்னு போட்டிருக்கீங்க. இப்போ இதில் ஏதாவது மாற்றம் பண்ணணும், இல்லை ஆட் பண்ணணும், இல்லை எவ்ரி வீக் 2 செஷன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறது நீங்க சொல்லுங்க. ஒரு 48 பேப்பர்ஸ் வருதுங்க. அதான் டெய்லி 2 படிச்சு காட்ட சொல்லி ப்ரெசென்ட் பண்ண சொல்லி செலக்ட் பண்றாங்க. செலக்ட் ஆனதை எதுக்கு போட்டுருக்காங்க, போஸ்டர் போட்டுருங்க. அப்படிதாங்க. நான் அப்படியே அது 3 அந்த 3 ஸ்கெடியூலையும் நான் சொல்லிடுறேங்க ஐயா. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் உங்க அப்டேட் கொடுங்க ஐயா. ஸோ இது வந்து அதாவது ஆன்லைன் ஜூம் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கோட ஸ்கெடியூல். தென் நெக்ஸ்ட் வந்து தமிழ் கான்ஃபரன்ஸோட ஸ்கெடியூல். இது வந்து 20th February ஃப்ரைடே, 21st February சாட்டர்டே அண்ட் 22nd February சண்டே. 3 நாளுங்கய்யா. அதில் வந்து ஃபஸ்ட்டு இது வந்து ஃபஸ்ட்டு செஷன்
20th ஃபர்ஸ்ட் செஷன் வந்து துவக்க உரை கருத்தரங்க அறிமுகம். அதுக்கு அடுத்தது சுத்தவெளி பேரறிவு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அது பேட்டர்ன் வந்து எப்படின்னா 30 minutes 30 minutes 30 minutes. ஸோ ஃபர்ஸ்ட் 30 minutes டெலிகேட்ஸ், வெளியிருந்து யார் நம்ம கூட்டு வராங்களோ ஐடென்டிஃபைட் டெலிகேட்ஸ், ஸ்பீக்கர்ஸ், கீநோட் ஸ்பீக்கர்ஸ். தென் செகண்ட் 30 minutes வந்து ஸ்கை ப்ரொஃபஸர்ஸ் 30 minutes, ஐடென்டிஃபைடு ஸ்கை ப்ரொஃபஸர்ஸ். தென் Q&A செஷன் ஃபார் 30 minutes. இது வந்து ஒரு செஷன். தென் நெக்ஸ்ட் செஷன் வந்து இறைத்துகள் பேரறிவு, அதுவும் அதே மாதிரி தாங்க ஐயா, 30 minutes 30 minutes 30 minutes. தென் பிரேக்கு. தென் லாஸ்ட் செஷன் வந்து 5:15 to 7 PM வந்து உயிர் சக்தி விந்துநாத திரவம் கலந்துரையாடல். நெக்ஸ்ட் டேவும் அதே மாதிரி. இது வந்து ஜென்ரல் டிஸ்கஷன் Q&A செஷன்ஸ் மாதிரி. வந்திருக்கிறவங்க வச்சுட்டு அந்த டீம் இருக்கிறவங்க எல்லாருமே கேள்வி கேட்டு அது அந்த ஒரு பேனல் டிஸ்கஷன் மாதிரி இது இருக்கு 2 நாளும். தென் செகண்ட் டே வந்து மார்னிங் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 3 செஷன்ஸு. ஃபர்ஸ்ட் செஷன் வந்து விண் உயிர் பேரறிவு, செகண்ட் செஷன் கருமையம் பதிவுகள் பேரறிவு, வான்காந்தம் ஜீவகாந்தம் மற்றும் பேரறிவு. அது 3மே வந்து அதே 3 செக்மெண்ட்ஸில் நடக்கும். தென் தேர்ட் டே வந்து தியானம், அதன் வாழ்வியல் தாக்கம் பேரறிவு இருக்குங்கய்யா. அது முடிச்ச உடனேயே மீதி 2 செஷனுமே நம்ம இந்த செலெக்ஷன்ல இதுல வந்து 8 பேர், அதாவது 48 பீப்புள் பண்றதுல இருந்து அதுல இருந்து பெஸ்ட் 2 பீப்புள் 2 பேர் தான் வந்து ஐயா சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பேருக்கு சான்ஸு. ஸோ மொத்தம் 6 பேர், அதாவது டாபிக் 6 டாபிக்கும் 2 பேர் பேசலாம். 2 செஷன் நடக்குதுங்கய்யா. இது வந்து கான்ஃபரன்ஸ், மெயின் கான்ஃபரன்ஸ். இதுல இந்த போஸ்டர் பிரசன்டேஷன் மட்டும் தனியா இன்னொரு ஸ்கெடியூல் இருக்குங்கய்யா, சப் ஸ்கெடியூல். அது எதுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த போஸ்டர் பிரசன்டேஷன்ல யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்காங்களோ ஃப்ரம் த ஜூம் மீட்டிங்ல இருந்து 48 பேர் நம்ம அகாமடேட் பண்றோம். அதுல வந்து டாப் 5 மட்டும் எடுக்கிறோம் ஒவ்வொரு டாபிக்லயும். அந்த டாப் 5 பீப்புள் இந்த 20th 21st 22nd வந்து they will present in front of a panelist judges. ஏன்னா அவங்க வந்து 5 பேர் வந்து செலக்ட் பண்ணி அங்கிருந்து 5 பேர் எடுத்துட்டு வரோம். அந்த 5 பேர்ல இருந்து 2 பேர் செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து ஸோ இது இட் ஹேஸ் டு பி கண்டக்டட் செப்பரேட்லி அலாங் வித் த கான்ஃபரன்ஸ் மீட்டிங். ஸோ போஸ்டர் பிரசன்டேஷன் வில் பி செப்பரேட்லி கண்டக்டட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பேனலிஸ்ட் ஜட்ஜஸ், ஐடென்டிஃபைட் ஜட்ஜஸ். 5 பீப்புள் சொத்தவெளி, 5 பீப்புள் இறைத்துகள், அதே மாதிரி எல்லாமே 5 பீப்புள் இருப்பாங்க. அதுல இருந்து 2 பேர் வந்து செலெக்ஷன் கிரைட்டீரியா போட்டு 2 பேர் தான் எடுக்கணும். அந்த 2 பேர் ஒவ்வொரு டாபிக்ல இருந்து 2 பேர் தான் வந்து the final day of the main conference, Tamil conference, they will be able to deliver in front of the delegates and the other participants. இதுதாங்க ஐயா 3 ஸ்கெடியூல் போட்டிருக்குங்கய்யா. இப்போ இதுல டிஸ்கஷன் பண்ணுங்கய்யா. வாழ்க வளமுடன். சண்டே இன்னைக்கு ஃபுல் டே வைக்கிறது ஓகேயா? இல்லைங்க, ஃபுல் டே இல்லைங்க. ஓகே, up to 5 o'clock. ஆமா, அப்படி 7 போட்டுருக்கீங்க. அதாங்க லாஸ்ட் செஷன் வந்து வேலிடேட். நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம்னா தேர்ட் டே லாஸ்ட் டே வந்து will close after so people can fly back or they can take the train back whatever. ஜெனரலா அப்படிதான் நம்ம ஆல் இயர்ல எல்லாம் போயிருக்கோம். மாத்தலாம், ஒண்ணு மாத்த முடியாதலாம் கிடையாது. பட் ஜெனரலா அதுக்கு பாத்துக்கோங்க. எம்ஆர் ஐயா, புத்தளம் ஐயா, what do you think? அத கொஞ்சம் ஜூம் பண்ணி கொடுங்க. லாஸ்ட் டே வந்து மதிந்த வச்சுக்கலாம். அதான் கேக்குறாரு ஜானகிராம் ஐயா வந்து ஷெட்யூல் கேக்குறாரு. ஷெட்யூல் கேட்கல. நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி இந்த 3 நாளைக்குமே ஃபுல் டே வைக்கிறது. பொதுவா வந்து நீங்க சொல்ற மாதிரி தான் மத்தியானம் லஞ்சோட தான் நம்ம வந்து ரைட்டா சொன்னா வெளியே அவங்க வெளியூர் போறவங்களுக்குலாம் டிக்கெட் போட்டிருப்பாங்க. நம்ம அகாமடேஷன் கொடுக்க முடியாது. ஏன்னா திங்கக்கிழமை வேற ப்ரோக்ராம் வந்துடும். அப்ப அதனால நீங்க அந்த ஞாயிற்றுக்கிழமை பிஃபோர் லஞ்ச் தான் நம்ம ஒவ்வொரு கான்ஃபரன்ஸும் முடிக்கிறோம். இத்தனை வருஷம் நடக்கணும் எல்லாமே. அது கொஞ்சம் தியாகராஜன் அது எப்படி ஷெட்யூல் போடணும்னு பார்த்துக்கோங்க. ஃப்ரைடே ஒரு நாள் இருக்குது. அது ப்ரோக்ராம் போடலையோ? போட்டுருக்கு ஃபைல். 2 நாள் தான் வரும் கான்ஃபரன்ஸ்.
3 நாள் இருக்கும். 3 நாள். இல்ல 2 நாள். ஐயா ஐயா அப்போ 1:00 முடிச்சா ஓகேங்களாங்க ஐயா? 1:00 முடிஞ்சா ஓகேங்க. அப்போ மதியானம் 1 எப்ப 1:00 ஆரம்பிக்கிறீங்க? இல்ல ஐயா அப்போ 1:00 முடியுதுன்னா ஏன்னா வேலிடிக்டரி உங்களுக்கு நார்மலா எத்தனை ஹவருங்க ஐயா வரும்? 1 ஹவர் வருமா? 2 ஹவர் வருமா? 1 hour. இல்ல வேலிடிட்டி கூட 11:30 இருந்து 1 o'clock வரை இருக்கும். இல்ல அப்ப வந்து இந்த 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 போஸ்டர் பிரசன்டேஷன் ஃபுல்லா தூக்கணுங்கய்யா இங்கிருந்து. அப்பதான் நீங்க சொல்ற மாதிரி அகாமடேட் பண்ண முடியும். இல்ல போஸ்ட் பிரசன்டேஷன் வந்து எப்படி போட்டுருக்கு, டைம் இப்படி போட்டுருக்கீங்க எங்களுக்கு தெரியல பாக்குறதுக்கு. நீங்க ஏதாவது சொல்லிருக்கீங்க, ஓரளா சொல்லிருக்கீங்க. 3:15 என்னோட ஸ்கிரீனே தெரியலீங்களாங்க ஐயா? அதுல கிளார் இதுங்கய்யா இதுதானே அந்த 3:15 to 5 டிவில தானங்க ஐயா o'clock. போட்டிருக்கீங்க? சண்டே போட்டுருக்காரு. ஐயா வேற வேணா ஃபாண்ட் கலர் வேணா மாத்துறேங்க ஐயா. இல்ல வேண்டாம் தெரியும் கிட்ட வந்துட்டாங்க ஐயா. நாங்க ஸ்கிரீன் கிட்ட வந்துட்டோம், வேண்டாம் டைம் எடுக்க வேண்டாங்க. ஓகே. ஸ்கிரீன் கிட்ட தான் இருக்கிறோம். இப்போ பேப்பர் பிரசன்டேஷன், போஸ்டர் பிரசன்டேஷன் வந்து இவங்க தானே போய் பார்ப்பாங்க, பேனல் ஜட்ஜ் பேனல் தான் போய் பார்க்க போறாங்க. அது செலக்ட் அதுதாங்க ஐயா. ஐயா இப்ப பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த அதாவது போஸ்டர் பிரசன்டேஷன் செப்பரேட் செஷன்ஸ் ஓடுது. அதுல ஃபைனலிஸ்ட் அதாவது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இருக்கிறவங்க இல்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறவங்கள நம்ம கான்ஃபரன்ஸ்ல அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கிறது டாக்டர் ஐயா சொன்னாங்க. ஸோ அதனால இங்க ஆட் பண்ணியிருக்கோம். இல்ல அது தேவையில்லை, டைரக்டா வேலிடிட்டியில ஒன்லி அவங்களுக்கு கிஃப்ட்ஸ் பிரசன்ட் மட்டும் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம அது தனியா இங்க இது பண்ண தேவையில்லைங்க. வணக்கமா எப்படி பண்ணுவோம் நாங்க இதுக்கு முன்னாடி நடந்த கான்ஃபரன்ஸோடைய அனுபவத்தை மட்டும் சொல்றேன். நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டேயே அவங்க போஸ்டர் பிரசன்டேஷன் வந்து ஃபுல்லா சுத்தி நம்ம ஹாலில் சுத்தி எல்லாமே போஸ்ட் பண்ணிடுவாங்க. அது வந்து வர்ற பார்ட்டிசிபென்ட் எல்லாரும் பார்த்துருவாங்க. ஐயா நான் பேசுற கேக்குதா உங்களுக்கு? கேக்குதுங்க ஐயா. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் டே வந்து எல்லா போஸ்டும் வந்து அவங்க ஹால்ல வந்து அவங்க பிரசன்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்க ஐயா. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு ஒரு ஜட்ஜ் பேனல் வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்து அவங்க ஒரு 5 பேர் டைரக்டர்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் கலந்து ஒரு கமிட்டி இருப்பாங்க. அந்த கமிட்டி போய் செலக்ட் பண்ணுவாங்க எந்த போஸ்ட் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி அந்த போஸ்ட் பர்சன் ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வந்து அவங்களுக்கு வந்து அந்த இது கொடுப்பாங்க, ரேங்க் கொடுத்து அவங்களுக்கு அந்த வேலிட் ஃபங்க்ஷன்ல அவங்களுக்கு இது ரைஸ் கொடுப்பாங்க. இதுல அவர் இந்த நீங்க சொல்றீங்கல்ல குரூப் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ், அவங்க எப்படி இதுக்கெல்லாம் எவ்வளவு மார்க் அப்படிங்கிறது மார்க் தியாகராஜன் ஐயா அது சொல்லுங்க. அதாங்க அதாவது எப்படின்னா இது போஸ்டர் பிரசன்டேஷன் ஜஸ்ட் இது ஒரு 1 பேஜ் இல்ல ஒரு சைஸ் அது மட்டும் இல்லைங்கய்யா. தேர் வில் பி a பிபிடி. அவங்க ஒரு பிபிடியோட தான் வருவாங்க. அந்த பிபிடியில வந்து நமக்கு இந்த போஸ்டர் பிரசன்டேஷனுக்குன்னு ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட் இருக்கு. அந்த கண்டென்ட்டோட வருவாங்க. அதாவது அவங்க என்ன ப்ரெசென்ட் பண்றாங்க, எதை இது ப்ரொமோட் பண்றாங்க அப்படிங்கறது அவங்க ப்ரெசென்ட் பண்ணணும். ஒரு இன் ஃப்ரண்ட் ஆஃப் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் வந்து அவங்க ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, இன்க்ளூடிங் தட் போஸ்டர்ஸ் வாட் எவர் போஸ்டர் இது அவங்க டிஸ்பிளேக்கு வைக்கிறது இல்லாம they will have a PPT presentation. ஜூம் மீட்டிங் அதுலயே வச்சீங்கன்னா எல்லாமே கன்ஃபியூஸ் ஆயிடும். அது ஜூம் பிரசன்டேஷன்ல போஸ்டர் பிரசன்டேஷன் வந்து கொடுக்குறவங்க அது டைம் பத்தாதுங்க. கான்ஃபரன்ஸ்ல பேசதான் டைம் ஆகும். அவங்க ஜட்ஜஸ் பேனலுமே அங்க போக முடியாது. கான்ஃபரன்ஸ்ல இருப்பாங்களா இல்ல ஜூம் மீட்டிங் இருப்பாங்களாங்கிறது கன்ஃபியூஸ் ஆயிடும். ஜூம் மீட்டிங் அவர் வந்து முதல்ல சொல்லிடுறாரு, அன்னைக்கு கிடையாது. இல்ல அப்படிதான் சொல்லியிருக்கிறார் தியாகராஜன். இல்லைங்க அதாவது என்னன்னா பேரலி இங்க ஆன் சைட் ஆலியார்ல வந்து இந்த போஸ்டர் பிரசன்டேஷன் வர்ற லிஸ்ட் ஆஃப் பார்ட்டிசிபென்ட்ஸை ஸ்க்ரூட்டனைஸ் பண்றதுக்கு ஒரு டீம் வேணும். அது பேரலா நடக்கும் அப்படின்னு போட்டிருக்கோம். இல்ல அதுவே வேண்டாம், அது அந்த நம்ம ஜூம்ல முடிச்சு ஜூம்ல இருந்து செலக்ட் பண்ணி அப்படியே டைரக்டா அவங்க வரட்டுனால ஓகேங்கய்யா. அப்ப நம்ம இதை ரிமூவ் பண்ணிக்கலாம். ஐயா பேரலா நடக்கிறதுல வந்து சிரமம் இருக்குங்கய்யா, பிராக்டிகல் டிஃபிகல்ட்டி இருக்கும். நீங்க அதெல்லாம் பிஃபோரா முடிச்சிடலாம் நினைக்கிறீங்க. அதெல்லாம் நீங்க அந்த
நீங்க சொல்றீங்கல்ல அது இல்லைங்க வந்து ஓகே அந்த அதாங்க அது அப் டு ஏன்னா இது வந்து டென்டேட்டிவ் பேஸ்ட் ஆன் டாக்டர் ஐயாஸ் ஓகே இன்புட். எல்லாம் கலந்துக்கிறதா ஒன்றும் அதாவது அது எப்படி இல்லை. போட்டிருக்கோம்னா ஜூம் மீட்டிங்கிறது வந்து நவம்பர்லயே ஸ்டார்ட் ஆகுது. நவம்பர் டு ஓகே டிசம்பர். அதெல்லாம் அதெல்லாம் ம். இப்ப இதுல வந்து ஒரு 48 பேர் கலந்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 50 பேர் கலந்துக்கிறாங்கன்னு வச்சுட்டா, இந்த 50 பேர்ல இருந்து இங்கேயே வந்து நம்ம செலக்ஷன் பண்ணி அங்க ம். அவங்க ஜஸ்ட் வந்து அங்க கலந்துக்குவாங்க. அவங்களுக்கு ஏதாவது பரிசுகள் குடுப்பாங்கன்னா, அத நம்ம இந்த இதையே வந்து கம்ப்ளீட்டா வந்து போஸ்டர் பிரசன்டேஷன் அவாய்ட் பண்ணிடலாம். இல்ல போஸ்டர் Poster பிரசன்டேஷன் presentation வேற இருக்குங்க. போஸ்டர் பிரசன்டேஷன் அங்க வந்து பிக்ஸ் பண்ணிக்கலாம். அது வேற ஓகே. ஆனா முன்னாடியே செலக்ட் பண்ணலாம், முன்னாடியே செலக்ட் பண்ணிக்கலாங்க. கான்ஃபரன்ஸ் டைம்லயே அதை வந்து பேரலா வச்சோம்னா இங்க அது கொஞ்சம் பண்றது சிரமமா இருக்கும். போஸ்டர் பிரசன்டேஷன் போஸ்டர் ஒட்டியிருப்பாங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கான்ஃபரன்ஸ்லயே ஒட்டுறதானே. போஸ்டரும் ஒட்டிட்டு அவங்களே வந்து பிபிடி போடுவாங்க அப்படின்னாக்கும் அது ரெகுலர் அதாவது இல்ல அந்த போஸ்டர் பக்கத்திலேயே ஒரு ஸ்கிரீன்ல அவங்க எந்த போஸ்டர் எக்ஸாமின் பண்றோமோ அந்த நேரத்துக்கு அவங்க போடுவாங்க. இது அந்த ஜட்ஜஸும் போஸ்டர் பிரசன்ட் பண்றவங்க மாத்திரம் போய் பார்த்துக்கிறாங்க. ரெஸ்ட் ஆஃப் த கான்ஃபரன்ஸ் பார்ட்டிசிபென்ட்ஸ் அது பேரலா தான் ஒவ்வொரு நடக்குது. போஸ்டர்கிட்டையும் பெர்சன்டேஜ் ஒவ்வொரு பெர்சன்டேஜ் காமனா தான் ஒவ்வொரு போஸ்டர்கிட்ட எத்தனை பெர்சன்டேஜ் அதாவது அந்த போஸ்டர் ஹால்ல பிரசன்ட் பண்றாங்க. இல்லைங்க அது வந்து ஜட்ஜஸ் வரும்போது ஜட்ஜஸ் ஐயா இதுல ஒரு விளக்கம் கொடுத்துருங்க. அப்ப நார்மலி when you say poster presentation, போஸ்டர் அப்படிங்கிற வேர்டு தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். போஸ்டர் அதை பிரசன்டேஷன் மாத்தணும். நீங்க கான்ஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு கான்ஃபரன்ஸ்ல போஸ்டர் பிரசன்டேஷன் மீனிங் தேர் வில் பி a பிபிடி கம்ப்ளீட் ஒரு பிபிடி இருக்கும். அந்த பிபிடில என்ன ப்ரொபோஸ் பண்றாங்க, அவங்க எதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க, அதுக்கு வேதாத்திரியத்துக்கு என்ன ரிலவன்சி இருக்கு, அதுக்கப்புறம் சமுதாயத்துக்கு என்ன சொல்றாங்க, இது புதிய இது வந்து டைரக்ஷன் என்ன டைரக்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது எல்லாம் வந்து சேர்ந்தது தான் போஸ்டர் பிரசன்டேஷன். ஸோ போஸ்டர்னா ஜஸ்ட் போஸ்டர் மட்டும் ஒட்டுறது மட்டும் இல்லைங்கய்யா. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து எய்தர் நீங்க டைம் கொடுக்கணும் இல்லைன்னா முன்னாலே முடிச்சிடணும். இதுக்கு முன்னாடி பண்ணதுல போஸ்டர்ல போஸ்டர் பிரசன்டேஷன் வந்து போஸ்டர்ஸ் அவங்க தனித்தனியா ஒரு சார்ட் போர்டு வச்சு ஒட்டி வச்சிருவாங்க. ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க. நீங்க பிபிடி போட்டு பிரசன்ட் பண்ணா அது ரெகுலர் பிரசன்டேஷன். நம்ம அதுக்கு டைம் கொடுக்குறோம். எஸ் ஐயா. அதாவது எப்படின்னா இது ரெண்டு இதுங்கய்யா. ஒண்ணு வந்து நீங்க சொல்றது வந்து இப்போ ஒரு ஏதாவது இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நடக்கிறது வந்து ஒரு அவங்க வந்து எக்ஸிபிஷன் மாதிரி அவங்க எக்ஸிபிட் பண்ணுவாங்க அவங்களோட மாடலை. தட் மாடல் வில் பி ரிவ்யூடு. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் when you say poster presentation, this is the format, standard format for any conference. There will be posters, there will be a presentation explaining what they are presenting. அப்படிதான் இருக்கும். அதை தான் ஜட்ஜ் பண்ணணும். அதாவது ஏன் சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த மாடல் கிடையாது. இல்லையா சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் போஸ்டர் பிரசன்டேஷன் அப்படின்னா ஒன்லி போஸ்டர் தான் இருக்கும். அவங்க வந்து பிபிடி போட மாட்டாங்க. சவுத் இந்தியாவுடைய ஒரு 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 புரோட்டோகால் அப்படி. ஸோ இது வந்து ஜெனரல் புரோட்டோகால் இன்டர்நேஷனல் லெவல்ல இருக்கிறதுங்கிறது வேற. சவுத் இந்தியாவில் வந்து எந்த காலேஜ்லயுமே இன்ஸ்டிடியூஷன்லயோ தனியாக நடத்துற கான்ஃபரன்ஸ்லயோ வந்து போஸ்டர் பிரசன்டேஷன் மீன்ஸ் ஒன்லி ஃபார் சார்ட்ஸ்ல போய் ஒட்டுறது மட்டும் தான் இருக்குங்க. பிரசன்டேஷன் பவர் பாயிண்ட்ல கொடுக்க மாட்டாங்க. பவர் பாயிண்ட்ல கொடுக்கறது வந்து நேரடியாக பிரசன்டேஷனுங்கிறது அவங்க ஆல்ரெடி பேர் வந்துடும். நம்ம செலக்ட் பண்ணி பேசுறவங்க தனியாக தான் இருக்கும். இதுதான் சவுத் இந்தியாவுடைய ஒரு புரோட்டோகால். அதனால கன்ஃபியூஸ் ஆகுது. ஐயா ஒரு சின்ன சஜஷன் ஐயா. இது வந்து தியாகராஜன் ஐயாவும் மேபி டாக்டர் ஐயாவும் want to encourage people to do this. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டேயும் செகண்ட் டேயும் மத்தியானம் லஞ்ச் டைமை 1 hour குறைச்சிட்டு 2 to 3 on both days plus evening ஒரு 1 hour 2 hours வச்சோம்னா கவர் பண்ணிடலாம். ஸோ தட் அந்த தேர்ட் டே வந்து ஆஃப் மத்தியானம் முடிச்சிடலாம். மத்தியானம் லஞ்சும் 2 o'clock முடிச்சுட்டு 2 to 3 போஸ்டர் ப்ரெசன்டேஷன் வச்சுட்டு அது மாதிரி ஈவினிங் ஒரு 1 hour வச்சோம்னா 2 hours 4 hours போதும். சேம் 4 hours கிடைச்சிடும். அது சார் வந்து டாக்டர் சார் வந்து 2 இடமா நடக்கும்னு சொல்றாரு. கான்ஃபரன்ஸ் ஒரு இடத்துலயும் போஸ்டர் பிரசன்டேஷன் ஒரு இடத்துலயும். இல்ல மக்கள் எல்லாமே போக மாட்டாங்க. நம்ம சிங்கிளா நீங்க நினைக்கிற பர்பஸ் நடக்காது.
இப்ப நீங்க ஒன்லி ஜட்ஜஸ் மட்டும் தான் போஸ்ட் பார்ப்பாங்க, பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்க்கணும்ல. பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்க யாரும் போக மாட்டாங்க. பார்க்க சிரமமா இருக்குது. 2 இடத்துல வேலை நடந்தா கண்டிப்பா எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ் போய் பண்ண மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. இது எல்லாரும் போய் பார்க்க மாட்டாங்க. those who are interested in the poster, அவங்க போஸ்டர் அங்கே தினம் பூரா இருக்கும். அதுக்கு பக்கத்துல அந்த பிரசன்டர் இருப்பாங்க. அவங்க ஏதாவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா பார்க்க வர்றவங்க, ஜட்ஜஸ் போட்டிருக்கோமே அவங்க வந்து கேட்டா அவங்களுக்கு அந்த பவர் பாயிண்ட் போட்டு காட்டுவாங்க. இல்ல டாக்டர், பவர் பாயிண்ட் நீ சொல்றது ஒவ்வொருத்தர்கிட்ட ஒரு டிவி வைக்கிறோம். அப்ப நீங்க இல்ல ஒரே இதுல எப்படி பண்ண முடியல? நீங்க ஒரு 25 பேர் போஸ்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. 25 அவங்க 25 பவர் பாயிண்ட் வச்சிருக்காங்க. ஆமா, எது போடுறதோ அது ஒன் அட் அ டைம் பொருந்தியே இந்த 25 பேர் 10 நிமிஷம் கொடுத்தா அது சரி. அவ்வளவுதான். அது அது 2 நாளைக்கு ஆஹா, இது யார் கேக்குறாங்களோ அது மாத்திரம் எல்லாருக்கும். ஒரு விஷயம் என்ன இருக்கு, இப்ப போஸ்டர் பிரசன்ட் பண்றவங்களுக்கு வந்து ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும் தான் நம்ம இந்த முயற்சி எடுக்கிறோம். அப்ப பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தாதான் அவங்களுக்கு ஒரு ரெகக்னைசேஷன் கிடைக்கும். எல்லாரும் பார்க்க முடியாது, நேரம் இல்ல. அப்ப அதுல நம்ம எல்லாரும் பார்க்க முடியாது. அவங்க விரும்புவாங்களா அந்த இவங்க போஸ்டர் பிரசன்ட் பண்ற ஒர்க் பண்றாங்க, பவர் பாயிண்ட் ரெடி பண்றாங்க. என்ன சொல்றீங்க, அந்த ஹாலிலேயே வச்சிடலாம். எங்க ஹால் நடக்குதோ அதே அதெல்லாம் ஹால்ல போஸ்ட் பிரசன்டேஷன் வச்சிடலாம். ஒரு வச்சாதான் அந்த அவங்க போஸ்டர் பண்றவங்களுக்கு ஒரு அவங்க அங்கீகாரம் பண்ற மாதிரி இருக்கும். தனி பேரம் கொடுத்தா அங்கீகாரம் கிடைக்காது. நீங்க அதே ஹால்ல வச்சீங்கன்னா போஸ்டருக்கும் ப்ரொசீடிங்ஸுக்கும் கிளாஷ் ஆகும். இல்ல போஸ்டர் வந்து எப்பனாலும் நீங்க சொல்றீங்க, எப்பனாலும் பார்ப்பாங்கல்ல அவங்க, எப்பனாலும் பார்ப்பாங்க. எப்பனாலும் டீ டைம்ல பார்ப்பாங்க, எப்பனாலும் பார்ப்பாங்கல்ல. அப்படியே நம்ம ஏதாவது நடத்தி இருக்கோம். அது வர தியாகராஜன், ஐயா சொல்லுங்கய்யா. இந்த சொல்லுங்க. போஸ்டரை மெயின் ஹால் நம்ம பிரசன்டேஷன் இருக்குதல்ல, அந்த ஹால்லையே சுத்தி செலக்ட் பண்ணி இந்த 12 பிரசன்டேஷனையும் அங்கேயே போட்டுருவோம். அது கான்ஸ்டன்டா அப்படியே இருக்கும். இங்க பிரசன்டர்ஸ் வந்து அதுக்கு பக்கத்துல இருக்கட்டும். ஜட்ஜஸ் வந்து அது ஒரு டைம் கொடுங்க ஜட்ஜஸுக்கு. அந்த டயத்துல அவங்க ஒரு ரவுண்ட் பார்த்துட்டு ஜட்ஜ் பண்ணிக்கிட்டோம். ஸோ வித் தட் போஸ்டர் வில் பி ஓவர். இல்ல வேற ஏதாவது கருத்து ஜானகி கருத்து தான் சொல்லுங்க. அதான் இப்ப நீங்க ஐயா வாழ்ந்தோன்னு கேக்குதுவாங்க. கேக்குதுங்க, சொல்லுங்க. அதாவது இப்ப நீங்க போஸ்டல் பிரசன்டேஷன் பண்றவங்க பவர் பாயிண்ட் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு டைம் கொடுத்து அந்த நம்ம கான்ஃபரன்ஸுக்குள்ளேயே டைம் கொடுத்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் டைம் இருந்தா அதான் கொடுக்க முடியும். அதை முன்கூட்டி டிசைட் பண்ணிக்கணும்ங்கிறதா கருத்து. இல்ல அவரு ஒவ்வொன்றுக்கும் 2 6 தீம் இருக்குது. 6 தீமுக்கு 40-50 பிரசன்டேஷன் வருது. ஐயா ஒரு நிமிஷங்க ஐயா. நான் இப்ப என்ன பண்றேன், just let us finalize at least the main conference. Okay, so then we will back work. இப்ப அவங்க சொல்றதுபடி validity should be at 11:15 of the last day. கரெக்ட்டுங்களா? ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நம்ம வந்து ஜூம்லயே போஸ்டர் பிரசன்டேஷன் செலெக்ஷன் முடிச்சிடலாம். இந்த ஈவினிங் 5:15 கலந்துரையாடல வந்து நம்ம அந்த டைம் அந்த 2 டேஸ்ல இந்த போஸ்டர் பிரசன்டேஷன் அகாமடேட் பண்ண முடியும் ஐயா. டைம் சஃபிஷியண்டா இருக்கும். ஏன்னா 7க்கே முடிக்கிறோம். 7:30 வரைக்கும் போனோம்னா நம்ம இந்த 2 செஷன்ஸ் அங்க அகாமடேட் பண்ணலாம். இந்த டிஸ்கஷனை வேணா நம்ம லஞ்ச்ல 2 to 3 போடலாம். அது இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கலந்துக்க வேண்டியதுதான். அப்ப சரியா இருக்கும் ஐயா, எல்லாம் அகாமடேட் பண்ணிடலாம். என்ன இந்த இதெல்லாம் வந்து அந்த டைம்ல போஸ்டர் அந்த டைம்ல வந்து நம்ம சண்டேஸ் போட்டிருந்த அந்த போஸ்டர் பிரசன்டேஷன் அகாமடேட் பண்ணலாம். நீங்க 5:15 to 7:30 டைம் வச்சீங்கன்னா சஃபிஷியன்ட்டா இருக்கும். அந்த விந்துநாத திரவம் கலந்துரையாடல் இதெல்லாம் நம்ம லஞ்ச் பிரேக்ல இஃப் வி வாண்ட் ஒரு 1 hour we can just keep. ஏன்னா அது நம்ம எக்ஸ்ட்ராவா தான் அகாமடேட் பண்ணிருக்கோம். It is fine. அங்க போஸ்டர் பிரசன்டேஷன் போட்டுட்டீங்கன்னா it will be fine. செலக்ஷன் நம்ம ஜூம்ல பண்ணிடலாம். parallel ஈவென்ட் வேண்டாம்.
இப்படி போட்டுக்கலாங்க ஐயா. ஆமா. ஸோ மெயின் டாபிக் நம்ம இது என்ன ஆக்சுவலாக இந்த 2 செஷனும் அடிஷ்னல் டாபிக்ஸ் தான் போட்டிருந்தோம். அதுக்கு பதிலாக இந்த போஸ்டர் ப்ரெசன்டேஷன்ஸுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். போஸ்டர் போட வேண்டாங்கய்யா. போஸ்டர் பிரசன்டேஷன் தான். பிரசன்டேஷன்ல ஓகே, இல்ல பேப்பர் ப்ரெசன்டேஷன் சொல்லி போடுறேங்கய்யா. அப்படி போட்டுருங்க. பிபிடி பிரசன்டேஷனே போடுங்கய்யா. பிபிடி பேப்பர் பிரசன்டேஷன் போட்டுருங்க. போஸ்டர்னு போட்டீங்கன்னா தான் அந்த வார்த்தையில குழப்பம் வருது. நார்மலா ஆர்டிகல் ப்ரெசன்டேஷன் இல்ல பேப்பர் ப்ரெசன்டேஷன். பேப்பர் பிரசன்டேஷன் கரெக்டா இருக்கு. இப்போ வந்து இங்க வந்து நம்ம அந்த இதுல யாரு செலக்ட் ஆகி அப்ப இந்த இதே நம்ம கேன்சல் பண்றோங்க. இது கம்ப்ளீட்டா there is no separate அது செப்பரேட்டா இருந்தா எல்லாருக்குமே குழப்பம் தான் இருக்கும்னு வச்சுங்களேன். இங்கே இதுவே நம்ம இந்த டேபிளே தூக்கிடுறோங்கய்யா. only two schedules. One schedule, the first schedule is main conference, Tamil conference ஓட schedule இதுதான். இதுல வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து துவக்க உரை, கருத்தரங்கம். இப்ப நான் இந்த டைமோட ஒரு தடவை படிச்சிடுறேங்கய்யா. ஏதாவது இதுல கரெக்ஷன் இருந்தா சொல்லுங்க. ஸோ 8ல இருந்து 9 வரைக்கும், அதாவது 8 to 9 வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகும். 9:30ல இருந்து 11 வரைக்கும் துவக்க உரை அண்ட் கருத்தரங்க அறிமுகம். அதுக்கப்புறம் ஒரு பிரேக்கு. தென் சுத்தவெளி பேரறிவு. அது 30 மினிட்ஸ் டெலிகேட்ஸ், அதாவது வெளியிருந்த டெலிகேட்ஸ், நம்ம கீநோட் ஸ்பீக்கர்ஸ். தென் ஸ்கை ப்ரொஃபஸர்ஸ்க்கு 30 மினிட்ஸ் ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க. தென் Q&A கலந்துரையாடல். அதுக்கப்புறம் லஞ்ச் பிரேக்கு, லஞ்சு. தென் இறைத்துகள் பேரறிவு 3:15க்கு ஸ்டார்ட் ஆகுது. 3:15 to 5 o'clock. அதுவும் அதே 3 செஷன்ஸ் இருக்கு. தென் ஒரு பிரேக்கு. தென் பேப்பர் ப்ரெசன்டேஷன். இதுல வந்து பார்த்தா எல்லாரும் வரணுங்கிறது இல்லை, யார் வராங்களோ. பேப்பர் ப்ரெசன்டேஷன் வித் ஜட்ஜஸ் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் பேப்பர் ப்ரெசன்டேஷன். தென் நெக்ஸ்ட் டே அதே போல சேம் டைமிங், 3 செஷன்ஸ் அண்ட் 1 பேப்பர் ப்ரெசன்டேஷன். தேர்ட் டே ஒரு மார்னிங் ஒரே ஒரு செஷன் மட்டும் தியானம், வாழ்வியல் தாக்கம் வருதுங்க. அதுக்கப்புறம் வந்து பிரேக்கு. தென் வேலிடிக்டரி ஸ்டார்ட் ஆகுது. ஆஃப்டர் வேலிடிக்டரி ஃபினிஷ்ட். பிஃபோர் லஞ்ச் இட் இஸ் கெட்டிங் முடியுது. அவ்வளவுதான். யாரையா பேப்பர் பிரசன்டேஷன் கம்பல்சரியா பார்ட்டிசிபேட் வரணும். those who are interested கிடையாது. அது இல்லைங்க, அது வந்து இதுல இருந்துங்க யாரு, அதாவது ஓகே, அது நான் சொல்லிடுறேங்க. அதாவது எப்படி எல்லாரும் வந்து வருவாங்க. இல்லைங்க, நம்ம வந்து இந்த நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்க்குலர் ஆல்ரெடி வெப்சைட்ல போட்டாங்க. சர்க்குலர் போனாங்கய்யா. சர்க்குலர் போன உடனே வெப்சைட்ல they have to register. வெப்சைட்ல யார் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஜூம் இதுல நம்ம வாய்ப்பு கொடுக்குறோம். அந்த ஜூம்ல யார் செலக்ட் ஆகுறாங்களோ அவங்க தான் வந்து இங்க இந்த 2 days போஸ்டர் பிரசன்டேஷன்ல அவங்க பேச போறாங்க. ஸோ அதுதாங்க என் ப்ராசஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். நீங்க சர்க்குலர் போனோம்னா யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ we will give them the template. எந்த டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத நம்ம கொடுத்துருவோம். அது இந்த நவம்பர்ல வீக்லி பிரசன்டேஷன் இருக்குதா அவங்களுக்கு? ஆமாங்கய்யா. சீக்வன்ஸ் சொல்லிடுறேங்கய்யா. ஃபர்ஸ்ட் சர்க்குலர் போகணும். சர்க்குலர் போச்சுன்னா அக்டோபர் 30க்குள்ள எல்லாரும் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும். அக்டோபர் 30க்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டே வந்து இந்த 22nd of November. அதுல எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணவங்க அங்க வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க. எல்லாம் ஜூம்ல பிரசன்ட் பண்றாங்க. ஜூம்ல அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் டு நவம்பர் 22nd வரைக்கும் நமக்கு ஒரு 20 days 25 days ஒரு கேப், 20 days கேப் இருக்கு. அந்த கேப்புக்குள்ள அவங்க எல்லா பிபிடி அவங்க நம்ம கொடுக்குற டெம்ப்ளேட்ல அவங்க பண்ணி கொடுக்கணும். அதுல செலக்ட் பண்ணி தான் இங்க பேச வைக்கிறோம். இப்போ கன்ஃபியூஷன் இல்லைங்கய்யா. இந்த பிரசன்டேஷன் எல்லாம் நவம்பர் டிசம்பர்ல முடிஞ்சு அதுல ரெடியான இந்த 48 பேர்ல ரெடியானவங்கல்ல. ஆமாங்கய்யா, ரெடியானவங்கல்ல இங்க ஒரு டாபிக் 2 பேரை மட்டும் தான் இங்க பேச வைக்கிறோம். இல்லைங்க, செலக்ஷன் போடுறீங்க. டைம் காமிங்கய்யா. இந்த வீக்லி இதுல பண்றீங்களா ஆன்லைன்ல? நவம்பர் டிசம்பர் ஷெட்யூல் காட்டுங்க. இதுதாங்கய்யா.
இது 9 வந்து to நாங்க முதல்ல வந்து ஃபுல் டே போட்டிருந்தோங்கய்யா. ஃபுல் டேன்னா ரொம்ப அத்தனை பேரையும் பிடிச்சு வைக்கிறது கஷ்டம் ஜூம்ல. அதனால 1 PM வரைக்கும் போட்டிருக்கோம். இன் கேஸ் இஃப் யூ வாண்ட் வி கேன் இன்க்ரீஸ். 9:30 to 10:15, 10:15 to 11, 11:15 to 12, 12 to 1. Time. இதுல இது Zoom meeting இதுல தான். யாரு வேணா வரலாம் ஏங்க? Zoom meeting தான். ஜூம் மீட்டிங் அத பாருங்க. ஏன்னா இந்த பிஹெச்சி இது எல்லாமே 6 இது எல்லாம் ஜூம் மீட்டிங்யா. இன் கேஸ் நமக்கு வந்து இப்போ இல்ல 2 நாள் இன்னும் நிறைய பேர் நம்ம எப்படி இது வந்து எப்படி நாங்க டிசைட் ஆகும்னா எவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் பண்றாங்கறத பொறுத்து தாங்க டிசைட் ஆகும். அப்ப நமக்கு கரெக்டான ஃபிகர் வந்து அக்டோபர் 30 கிடைக்கும். பண்ணிக்கலாம். அதான் யார் வேணாலும் நம்ம பார்ட்டிசிபேட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் யார் வேணா பண்ணிக்கலாங்கய்யா. யார் வேணா பண்ணிக்கலாம். இல்லைங்க அதாவது எப்படின்னாங்கய்யா 2 ஓகே அதையும் சொல்லிடுறேங்கய்யா. ஒன்னு வந்து நம்ம ஆல்ரெடி வெப்சைட்ல போடுறோம். ஸோ வெப்சைட்ல போடும்போது நமக்கு அங்க வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது. யார் ஓபன் பண்றாங்களோ எனிபடி கேன் கோ அண்ட் பே த அமௌண்ட் அண்ட் ரெஜிஸ்டர். அது வந்து வெப்சைட். இன்னொன்னு நீங்க சர்க்குலர் எல்லா மன்றங்களுக்கும் சர்க்குலர் அனுப்புறீங்க. அந்த சர்க்குலரை பார்த்துட்டு அந்த மன்றத்துல இருந்து அவங்கள எல்லாத்தையும் என்கரேஜ் பண்றாங்க. யாரெல்லாம் இதுக்கு ரெடியா இருக்காங்களோ அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்க சொல்றாங்க. ஸோ இதுதான் ரெஜிஸ்ட்ரேஷன்ல 2 மோட் ஆஃப் இது இருக்கு. இல்லைங்க இப்ப இந்த ஜூம் மீட்டிங் டைம் ஷெட்யூல் போட்டுக்கிறீங்க இல்லையா? அதுல மொத்தம் எத்தனை பேருங்கிறது தான் மெயினா இருக்கு. நிறைய பேர் பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் பேச வாய்ப்பு கொடுக்க முடியாது இல்லையா? இல்லைங்கய்யா அது வந்து ஓகே அதாவது எப்படின்னாங்கய்யா இப்போ 30th முடிக்குதுங்க. 30th வரைக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றவங்கள டெம்ப்ளேட்டும் ஃபார்மேட்டும் நம்ம கொடுத்துட்றோம். அதுல அவங்க ரெடி பண்ணி கொடுக்க சொல்றோம். அதை ரிவ்யூ பண்ணி பேனலிஸ்ட் கமிட்டி ரிவ்யூ பண்ணி அதுல இந்த 8 ஒரு டாபிக்கு 8 பேர் தான் நம்ம செலக்ட் பண்றோம். ஸோ அங்கேயே ஒரு ஃபில்டரிங் பண்றோம். இல்ல நிறைய பேர் கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நம்ம இந்த டைம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாங்கய்யா. இது 8 பேர் ஒவ்வொரு டாபிக்லயும். சரி. அது ஜூம்ல 4 வாரத்துல எல்லாரும் பிரசன்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. சரி. முடிச்ச உடனே இதுல செலக்ட் 8 பேரை செலக்ட் பண்ணிக்கிறது. இன் கேஸ் 10 பேர் வேணும்னு கேட்டீங்கன்னாங்க ஐயா 10 பேர் வேணும்னு சொன்னா நம்ம 1 o'clock அப்புறம் ஒரு செஷன் போட்டு இன்னும் 2 பேர் ஆட் பண்ணிக்கலாம். அது நம்ம we have the flexibility. ஃபில்டர் பண்றது பண்ணணும். நீங்க பேனல் கரெக்ட்டா வச்சு ஃபில்டர் பண்றவங்க வந்து பண்ணிக்கிது. இல்ல அப்பதான் கரெக்ட்டா வருங்க. அதாவது முதல்ல வந்து டாக்குமெண்ட் லெவல்லயே ஒரு ஃபில்டரிங் நடக்கணும். தென் அவங்கள பிரசன்ட் பண்ண சொல்லி அதுக்கு மீதியும் செக் பண்றோம் நம்ம. அப்ப டாக்குமெண்ட் லெவல்லயே நம்ம நிறைய ஃபில்டர் ஆயிடும். இந்த ஒரு டாபிக்ல வந்து 10 பேர் வேணும்னு சொன்னா 10 பேர் அகாமடேட் பண்ணிக்கலாங்க. நோ ப்ராப்ளம். இப்ப இங்க கான்ஃபரன்ஸ்ல வந்து அந்த பேப்பர் பிரசன்டேஷன்ல வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு கொடுப்பீங்க? அங்க வந்து மொத்தமே 6 பேர் தாங்கய்யா. சரி 12 பேர் 12 பேர் 12 பேர் 12 பேர் இங்க அந்த டைம் ஆமா 12 பேர். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 2 பேர் ஃபர்ஸ்ட் செகண்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து 10 நிமிஷம் டைம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 5 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்க ஆமா ஐயா அந்த 20 செகண்ட் நேரத்துல எத்தனை பேர் ஒரு மணி நேரத்துக்கு 6 பேருங்க. ஆமா 9 பேர் 8 பேர் வரும். ஏன்னா டைம் 8 to 14 பேர் வரும். 8 பேர் தான் 8 14 பேர் தான் வர முடியும். ஐயா இந்த மொத்தமே டாபிக்ல 12 பேர் செலக்ட் ஆறாங்கல ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட். மொத்தம் 12 பேர் தான். மொத்தமே 12 பேர் தாங்கய்யா. ஒரு நாளைக்கு 6 பேர் இன்னொரு நாளைக்கு 6 பேருங்கய்யா. ஓகே ஓகேங்க. நல்லது 6 பேருக்கும் சரி. கரெக்டா இருக்குங்க. ஏன்னா நம்ம அப்படிதான் அது ஏன்னா 30 மினிட்ஸ்ல ஒரு 15 மினிட்ஸ் அங்க இங்க அட்ஜஸ்ட் பண்ணி 2 பேருக்கு அதாவது 6 பேருக்கு டைம். இப்போ இங்க இந்த 40 பேர்ல ஃபில்டர் பண்ணி தான் 12 பேர் பண்றோம். ஆமாங்க கரெக்ட். அந்த 6 பேர் 2 நாள்ல 12 பேர் 2 நாள் 6 போடுறோம்.
6 பேத்துக்கு சரி. 1 மணி நேரத்துல 10 நிமிஷம் கொடுத்து முடிச்சிடலாம். டைம் நிறைய இருக்கு. ஒன்னே மணி நேரம் இருக்கு. 15 நிமிஷமா போகுது. 6 பேர் இருக்காங்க. ஒன்னே மணி நேரம் இருக்கு. அது லாஸ்ட் செஷனா வைக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் முன்ன பின்ன போனாலும் ஓகே ஆயிருங்க. ஏன்னா 7:30க்கு தான் நமக்கு டின்னரு. ஸோ 7:30க்குள்ள முடிச்சுக்கலாம். அதான் பேசுறோம். நீங்க அதை பத்தி. ஐயா இப்ப இது வந்து நம்ம பிப்ரவரி மாசம் நடக்கக்கூடிய கான்ஃபரன்ஸ். ஆமா. கரெக்ட்டுங்க. 28 ப்ரோக்ராம் மட்டும் அதான் ஷார்ட் டைம்ல இருக்கு. அதை ஃபைனல் பண்ணிடலாம். 28 இன்னும் 20 நாள் கூட இல்லையே. ஆழியார்ல ஓகே. 28 இல்ல அது வந்து இப்ப எனக்கு நான் ஐயாட்ட முதல்ல கேட்டேங்க, ஸ்கெடியூல் சொல்லுங்க. என்ன பிளான், என்ன தலைப்புன்னு சொன்னீங்கன்னா நம்ம இதே மாதிரி ஸ்கெடியூல் போட்டுடலாம். சொல்லுங்க. இல்ல இதுல வந்து ஏதாவது டவுட் இதனுடைய முன்னோடி தான் இதை நீங்க சொல்லிருங்க முடிச்சுட்டா. இதை ஃபைனல் பண்ணிட்டு அடுத்து வேற ஏதாவது உங்களுக்கு ஏதாவது இருந்தா சொல்லுங்க. இல்ல அதான் இப்ப வந்து தமிழ் கான்ஃபரன்ஸ் இதோடைய முன்னோடி தான் தமிழ் கான்ஃபரன்ஸ். இல்ல இது வந்து பிப்ரவரிக்கு ஃபைனல் பண்ணிட்டு அடுத்த பிப்ரவரிக்கு தயார் பண்றது. விவரத்தை 28 நம்ம என்ன 20 உங்க 2 பேர்கிட்ட அவங்க அறிவாளர்கள் இருக்காங்கல்ல. அன்னைக்கு நீ சொல்றீங்களா இது வந்து அகாடமிக் குவாலிஃபிகேஷன் வேண்டாம். போன அவங்க எல்லாம் வருவாங்க. போட்டாங்கல்ல. அவங்க வர்றாங்க. போன தடவை 2 மீட்டிங் போட்டாங்க. ஷெட்யூல் போடுங்க. ஷெட்யூல் பண்ணணும். அதான் கேட்க சொல்லணும் போடணும். அது ஒன்றே தான். மாணிக்க வாசகமையா, மாணிக்க வாசகமையா. வளமுடன் சார், சொல்லலாம். அந்த 28th நவம்பர் இது அக்டோபர் அந்த சரி. ப்ரோக்ராம் சொல்லுங்க. 28 சார், நாங்க வந்து குரூப்புக்கு ஒருத்தர் அல்லது 20 மூலமா 6 குரூப்புக்கு 6 நபர் தவறுனா 12 நபர்கள் தலைக்கு 10 அல்லது 15 நிமிஷம் நாங்க என்ன ரிசர்ச் பண்ணி என்னத்தை எடுத்துக்கிறோம் டைட்டில் மட்டும் அப்படியே கொடுக்குறோம் சார். அதுல முன்ன பண்ண திருத்தங்கள் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டியதா இருந்தா நீங்க அதை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி இதை ரிசர்ச் ஜேர்னல்லையும் போடலாம், நம்ம இதுலயும் வச்சுக்கலாம் சார். மைண்ட் பண்ணி ஒரு புக் மாதிரி போட்டுடலாம் சார். இது மாதிரி இந்த தலைப்புல நாங்க ரிசர்ச் பண்ணது நீங்க அப்படியே ரிலீஸ் பண்ணலாம் சார். நாங்க கொடுக்கறத நீங்க அதை அப்படியே ஒரு இடம் படிச்சு பார்த்துக்கலாம் சார். நாங்க பைண்டிங் பண்ணி கொண்டாந்து. தியாகராஜன் ஐயா நீங்க சொல்லுங்க. ஐயா வாழ்க வளம்தாங்க ஐயா. அதாவது இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்து ஒரு 6 டாபிக்குக்கும் டீம் வந்து கொடுத்தோங்க ஐயா. ஒரு 60 பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டி வந்தாங்க. பட் ஒரு 20 people ஆர் ஒர்க்கிங். அவங்க வந்து பண்றாங்க. அதுல ஒவ்வொரு டாபிக்லயும் வந்து அட்லீஸ்ட் மினிமம் வந்து ஒரு 2 to 3 டாக்குமெண்டேஷன் ரெடி ஆகுதுங்கய்யா. அதுல வந்து இப்ப அதுல வந்து இப்போ ஒரு லாஸ்ட் வீக்ல இருந்து அவங்கள பேச சொல்லி அவங்க என்ன கண்டென்ட் ரெடி பண்ணிருக்காங்கன்னு இங்க மீட்டிங்லயே பேசுறாங்க ஐயா. அதுல வந்து இப்போ சீனியர் பேராசிரியர்கள்லாம் வந்து அவங்களுக்கு இன்புட் கொடுக்குறாங்க. இதை ஆட் பண்ணுங்க, இதை குறைங்க, இல்ல இதுல இதை பத்தி இன்னும் டீட்டெயில் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்க வந்து 28ஆம் தேதி வந்து 6 பேரோ இல்ல எத்தனை பேர் அங்க அதாவது ரெடியா இருக்காங்களோ அந்த அவங்க ரெடி பண்ணியிருக்கிற பேப்பரோடைய இதை வந்து சாராம்சத்தை தான் அங்க கொடுக்க முடியும். ஏன்னா அவ்வளவுதான் அவங்களுக்கு டைம் இருக்கும். அதை வந்து அங்க டெலிவர் பண்ணுவாங்க. கைண்ட் ஆஃப் பிபிடி ஒன்லி. பிபிடியில் அவங்க போட்டுட்டு 4 ஸ்லைடோ 5 ஸ்லைடோ போட்டுட்டு இதுதான் இந்த டீம் நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கு தான் டைம் கரெக்டா இருக்கும். சரிங்க ஐயா. இந்த 28ஆம் தேதி வர்றத ஒரு புக்கா போட்டுடுறோம். எல்லா பேப்பர்ஸும் செலக்ட் பண்ற பேப்பர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்து போட்டு ஒரு புக்கா போட்டு வச்சு அந்த கான்ஃபரன்ஸ்ல ரிலீஸ் பண்ணிடுவோம். ஆமாங்கய்யா. அது வந்து அதாவது எப்படின்னாங்கய்யா, அட் த டைம் ஆஃப் கான்ஃபரன்ஸ் நீங்க கான்ஃபரன்ஸ் வரைக்கும் போனீங்கன்னாங்கய்யா இவங்க பண்ணிட்டு இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிருங்கய்யா. கம்ப்ளீட் ஆயிரும்னா ஒரு ஆர்டிகல் ஃபார்மேட்ல கம்ப்ளீட் ஆயிரும். அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் புக்கா போட்டுடலாம். ஆமா. அது அந்த WCSE அறிவியல் அப்ரூவ் பண்ண பகுப்பாய்வு கட்டுரைகள் கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தரும். அத எல்லாத்தையும் ஒன்னா சேர்ந்து 28ஆம் தேதி இது பிப்ரவரி 22ஆம் தேதிக்குள்ளார எல்லாம் இது பண்ணி புக்கை போட்டுட்டு இந்த கான்ஃபரன்ஸ்ல அந்த புக்கை ரிலீஸ் பண்ணி தியாகராஜன் ஐயா. ஐயா சொல்லுங்கய்யா. இப்ப நீங்க பிப்ரவரி மாசத்துக்கு ஒரு டென்டேட்டிவ் ஒன்று போட்டு கொடுத்துருக்கீங்களா ஒரு ஷெட்யூல்? ஆமாங்கய்யா. அதே மாதிரி 28க்கு ஒரு ஷெட்யூல் சும்மா ஓவரலா சொல்லுங்களேன்.
இல்ல சரிங்க. இல்ல இன்னைக்கு தான் அடுத்த வாரம் மீட்டிங் லைட் ஆயிரும். இல்ல டைம் 20 நாள் தான் இருக்கு. இந்த ரீஸ்டேஷனுக்குலாம் இல்லைங்க, அது டைம் சொல்லுங்கய்யா. ஐயா டைம் சொல்லுங்க. எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எப்ப முடியுதுன்னு சொல்லுங்க. வாழ்க வளமுடன். ஐயா 28ஆம் தேதி எங்களுக்கு ஒதுக்குற நேரம் தெரிஞ்சாதான் நாங்க எவ்வளவுன்னு கொடுக்க டைம் ஒவ்வொருத்தரும் பேசுறதா ஓவரா சொன்னா கூட போதும். இல்ல டைம் 10 to 5 10 to 5 இல்ல அதுக்கு சொல்லணும் இல்லையா? எத்தனை பேருக்கு எவ்வளவு நிமிடம் வர்றீங்க, எத்தனை பேர் வர்றாங்க அப்படிங்கிறது தெரியணும்ல. இப்ப அவங்க எத்தனை பேர் வர்றாங்க, எவ்வளவு டைம் ஒதுக்க போறீங்க, அது போக அதுல சில டைம் மெயின் ஸ்பீக்கர் 2 பேர் பேசுறதுக்கு அவங்க கேட்டிருக்காங்க. 10 to 5 தான் வச்சிருக்கோம். அதை வச்சுக்கிறோம் இல்லையா? எத்தனை பேர் ஸ்பீக்கர் வர்றாங்க, எத்தனை நிமிஷம் கொடுக்கணும்னு தெரியணும்ல. அவங்க டைம் சொல்லிட்டா அப்புறம் அரேஞ்ச்மெண்ட் மாணிக்க வாசகமையா நம்ம 10 to 5 வச்சுக்குவோம். அது வச்சுக்கலாம். 2 பேர் எந்த மாற்றமும் கிடையாது. மாணிக்க வாசகமையா சொல்லுங்க சார் லைன்ல இருக்கிறேன் சொல்லுங்க. 10 to 5 டைம். ஓகே சார். நீங்க எத்தனை பேரை பேச வைக்கிறீங்க? ஒரு குரூப்புக்கு 2 பேரு சார். 6 குரூப் 12 பேர் மினிமம் நாங்க பேச வச்சிருவோம் சார். 12 நபர்கள். ஒரு நபருக்கு எத்தனை பேர் எத்தனை நிமிஷம் வேணுங்கய்யா? ஒரு 20 நிமிஷம் 15 to 20 நிமிஷம் இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கு சார். 15 நிமிஷம் அப்படின்னு சொன்னா மணிக்கு 4 பேரு. சரி. 10 to 5 அப்படின்னு. அது வேற இருக்காங்க. நிறைய ஸ்பெஷல் ஸ்பீக்கர் 3 பேர் கேட்டுட்டு இருக்காங்க, கேட்கறாங்க. இவங்க டைம் கூட அவங்க பேசுறாங்க. 10 to 5 வரும்போது மதியம் 1 hour லஞ்ச் வச்சுட்டா கூட ஆமா 6 மணி நேரம் காலையில 6 பேர், சாயங்காலம் 6 பேர். 6 மணி நேரத்துல 15 நிமிஷம் தான் உங்களுக்கு மார்னிங் இதை வச்சுக்கலாம், நான் ஈவினிங் ஏதோ டைம் வச்சுக்கலாம். நீங்க அவங்க 3 பேர் ஸ்பீக்கர்ஸ் கேட்கறாங்க. ஜானகிராமன் காலையில 2 செக்ஷன், சாயங்காலம் 2 செக்ஷன், 4 செக்ஷன். ஜானகிராமன் ஐயா டைம் நிறைய இருக்கு. ஐயா சொல்லுங்க ஐயா. அன்னைக்கு நீங்க இவரு நம்ம ஒசூர்ல இருந்து டாக்டர் டிடிஎஸ் நான் 22ஆம் தேதி வரேன், எனக்கு ஒரு half an hour அவர் 2 hours கேட்டாரு. 2 hoursங்கிறது இப்படி அடுத்த எல்லாரும் 1 hour கொடுக்கலாம். 2 hoursங்கிறது சிரமமா இருக்கும். 1 hour கொடுக்கலாம். இப்போ ஏன்னா அதுல வந்து என்ன பேச போறேன்னு சொல்லியிருக்காருங்க ஐயா? காய்கல்ப பத்தி டாக்டர் அது பேசணுமா? இல்ல காய்ப்பு விட்டு நிறைய பேசியிருக்காங்க. பட் இவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸ்டார்ட் பண்ணோம். வேணுமா வேண்டாமான்னு சொல்லி சமல்வேடு வந்து நிறைய ஐடியாஸ் வச்சிருக்காரு. சமல்வேடும் சரி, நம்ம தேவி எல்லாமே நிறைய ஐடியாஸ் வச்சு நம்ம 40 சென்டா நடத்திருக்காங்க. போட்டு புக் பப்ளிஷ் பண்ணா இங்கே வச்சிருக்கோம். அதுவே இருக்கு. இல்ல அது இந்த 2 மாசத்துல ரிவ்யூ பண்ணி புக் அங்க லைப்ரரியில பண்ணி பேப்பர் சப்மிட் பண்ணி பேசுறாங்களா? பேப்பர் சப்மிட் பண்ணி பேசுறாங்களா? தான் பேசுறாங்க. இல்ல பேப்பர் சப்மிஷன் இங்க தான் ஃபர்ஸ்ட் பிரசன்ட் பண்றாங்க. பிரசன்ட் பண்றாங்க. அவ்வளவு அப்புறம் பேப்பர் நல்லா வந்து பிரசன்டேஷன் நல்லா இருந்தா பின்னாடி பொதுவான கருத்து இல்லையா? பேப்பர் சப்மிட் பண்ணி நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அதை வச்சு அந்த பேஸ் பண்ணி பேசிடலாம். ஈஸியா டைம் வேஸ்ட் சொன்னா டைம் வச்சு மிக்ஸ் ஆகும். இல்ல அப்படிதான் பண்றாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆன்லைன்ல ஒரு 2 மாசம் ஆகுது. ஃபில்டர் பண்ணி தான் இங்கே கொண்டு வரணும். ஆன்லைன்ல ஃபில்டர் பண்ணிக்கிறாங்க. ஃபில்டர் பண்ணி வராங்க. அப்ப அந்த பேப்பரை சப்மிட் பண்ணாங்கன்னா நீங்க அந்த பேப்பர் பேஸ் பண்ணி பேசினா போதும். அப்ப டைம் ஸ்டார்ட் ஆகுது. பொதுவா பேசணும் அப்படியே 6 வாரம் 12 நாட்கள் இந்த 6 டாபிக்கை பத்தி ஒரு 60 பேர் பக்கம் பேசுறாங்க. அதுல பேச ஃபில்டர் பண்ணிட்டு அதுல 12 பேர் மாத்திரம் ஃபர்ஸ்ட் டே 6 பேர், செகண்ட் டே 6 பேர். அதுக்கு நீங்க வந்து இப்போ 28. ஆமா, இப்ப நீங்க சொல்றீங்க எந்த செமினார்லயும் பேப்பர் சப்மிட் பண்ணிட்டு அதை பேஸ் பண்ணி அதை மட்டும் பேசினாங்கன்னா உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆகும். ஐயா சொல்றது அக்டோபர்ல பேசுறவங்களும் ஒரு பேப்பர் சப்மிட் பண்ணா என்ன பண்றான்னு தெரியும்னு சொல்றாரு. டைம் ஸ்டார்ட் ஆகும். தியாகராஜன் ஐயா, இது என்னுடைய கருத்து உங்களுக்கு பொருந்தான பாருங்க. தியாகராஜன் ஐயா சொல்லுங்க. அக்டோபர் 28க்கு நாம ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அவங்க பேப்பர் வாங்கிக்கிட்டு அதை எடிட் பண்ணி ஒரு 6 பேருக்கு மாத்திரம் பிரசன்ட் பண்ண சொல்லலாம். 12 பேர் 12 பேரும் பேப்பர் தான் கொடுத்துட்டாங்க. ஆமா, பேப்பர் மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா நீங்க அவங்க கிட்ட வாங்குறத எடிட் பண்ணி செனாப்சிஸ் இதை மாத்திரம் பேசினா போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அதை அவங்க ஷார்ட் டைம்ல ஒரு 15 நிமிஷத்துல அதை முடிக்கிற மாதிரி. அப்படிதாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 2 பிரசன்டேஷன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது பேப்பர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 பக்கம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேப்பர் பாத்தீங்கன்னா 30 பக்கம் இருக்கும். ஆனா பிபிடி பாத்தீங்கன்னா ஒரு 12-15 ஸ்லைட் இருக்கும்.
ஸோ அதை மட்டும் தான் அவங்க பேச போறாங்க. புல்லட் பாயிண்ட்ஸ் தான், மெயின் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் பேச போறாங்க. ரொம்ப பெரிய ஸோ வேலையா 15 மினிட்ஸ் எனஃப். 60 பேரு ஒவ்வொருத்தரும் ஒரு 30 பக்கம் கொடுக்குறாங்க. 60 × 30 இத்தனை இதையும் எல்லாம் அவங்களுக்கு தான் போனீங்க. ஆமா. அவங்க தியாகராஜன் அவங்க டீம் வந்து நல்லா ரொம்ப இந்த அக்கா இந்த 3-4 மாசமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா இப்ப வந்து அவங்களுக்கு 3 hours போகுது இல்லையா? அப்போ 12 பேருக்கு 3 மணி நேரம். நீங்க காய்கறி வேண்டாம். இல்லைங்க காய்ப்பு இல்லாம சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல. 12 பேருக்கு 3 மணி நேரம் அப்படின்னு சொல்றாங்க. காய்கறி நிறைய பேசிட்டோம். சரி அது புதுசா விட்டுருங்க. அதான் இனி புதுசா ஏதாவது கொண்டு வந்து பேசி அந்த புக்குக்கு கன்ஃபியூஷன். இந்த மேடை நிறைய பேசிட்டோம்னா நமக்கும் இங்க பேசிருக்கிறோம். பட் அது இவங்களுக்கு தெரியாது. அறிவியல் ஆரம்பத்துக்கு தெரியாது. ஸ்காலர்ஸ்க்கு தான் நிறைய அது புக் போடணும்ல ரிலீஸ் பண்றோம். புக்கு தான் 3 வருஷம் போடாம வச்சிருக்கோம். அப்படியே இங்கே இப்போ போர்டு நீங்க 3 வச்சு வருஷம் என்ன பண்ணீங்க? நான் ஏன் பப்ளிஷ் பண்ணல? நீங்க சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும். யூ வேர் இன் சார்ஜ். நீங்க எடுத்து வந்தீங்க. பப்ளிஷ் பண்ணணும் போ. நீங்க book ரெண்டு நீங்க தான். கேட்கலாம். டாக்டர் சரி அது அப்புறம் பேசலாம். நம்ம 3 இல்ல ஸ்பெஷல் ஸ்பீக்கர் சார் யாருமே வேண்டாம். 28 வேண்டாமா? அவர் விட்டுருங்க. காய்கறி வேண்டாம். வேற சொல்றோம். மாணிக்க வாசகம் ஜானகிராம் ஐயா. ஜானகிராம் ஐயா அவர் இருக்கா? மாணிக்க வாசகம் தான் சொல்லணும். இல்ல ஜானகிராம் தான் அவர் promote சொல்லுங்கய்யா சொல்லுங்கய்யா. இப்போ அவங்க டிடிஎஸ் வந்து நிறைய இதுல பேசிட்டாரு. ஓகே அது இன்னொரு உபயோகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறாங்க இங்க. சரி ஓகே ஓகே ஃபைன் சொல்லிடுறேன். காய்கறி பத்தி நம்ம அது கான்ஃபரன்ஸே நம்ம 2023ல 3 நாள் கான்ஃபரன்ஸ் போட்டோம் அப்படின்னு. வேற ஏதாவது ஸ்பெஷல் ஸ்பீக்கர் வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அப்போ இல்ல அவரை ட்ராப் பண்ணிடலாம், சொல்லிடலாம். அவர் வந்து இன்னொரு ஃபோரம்ல பேச சொல்லலாம். இல்ல இப்ப இது வந்து இந்த சுத்திட்டு பேசுறாங்க. பேசுறவங்களுக்கு மாடிஃபை பண்றது கரெக்ட் பண்றதுக்கு ஒரு மாதிரி பெரிய ஆள் வேணும். இதுதான் முன்னோடியா வைக்க போறாங்க. இங்க தமிழ்ல பேசுறாங்க, கண்டிப்பா இங்கிலீஷ்ல பேச போறாங்க. அவ்வளவுதான். அப்போ இந்த இவங்கள இருந்தாங்கன்னா அவங்க முகாம் ஐடியா சொல்றது கரெக்ட் பண்ணது தெரியாது. ஸோ மீனா இவரு சாமுவேலு சுந்தரா தேவி இவங்கெல்லாம் இருந்தாதான் சொல்றது நல்லா இருக்கும். இல்ல அந்த காய் கருத்தை வராத இந்த காய்க்கு என்ன வரும்? 12 தலைப்பும் என்ன தலைப்பு என்ன தலைப்புல பேச போறாங்க ஐயா? ஐயா 6 தலைப்புங்க ஐயா. இதே இது கான்ஃபரன்ஸோட 6 தலைப்புங்க. தலைப்பு கொஞ்சம் 22ஆம் தேதி மட்டும் இதேதான். சொத்த வழி. இல்ல 28ஆம் தேதிங்க ஐயா. இந்த கான்ஃபரன்ஸுக்கு நம்ம என்ன தலைப்பு வச்சிருக்கோமோ அந்த தலைப்புல எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லைங்களா? அதே தலைப்பு தான். இப்ப சுத்தவெளின்னு ஒருத்தர் சுத்தவெளி 2 பேர் பேசுவாங்க ஐயா. சுத்தவெளி ரிலேட்டட், இறைத்துகள் ரிலேட்டடா 2 பேர் பேசுவாங்க. காந்தம் ரிலேட்டடா 2 பேர் பேசுவாங்க. தியானத்துக்கு 2 பேர் பேசுவாங்க. சோ மொத்தம் 6 × 2 அதுதான் 12 பேர். கருமையம் பேசுவாங்க ஐயா. கருமையம் 2 பேர். சோ 6 டாபிக். இதுல எப்படின்னாங்க ஐயா, இந்த நாங்க பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்கிறதே எப்படின்னா, இது கான்ஃபரன்ஸ் ஸ்பீச்சுக்கு உண்டான டெம்ப்ளேட் தான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ கான்ஃபரன்ஸ் ஸ்பீச்சில் பேசணும்னா எப்படி இருக்கணும் அந்த டெம்ப்ளேட் அப்படி தான் கொடுத்துருக்கோம். அதாவது அவங்க கலெக்ட் பண்ணுறது நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணால் கூட நம்ம அதை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி அதை மினிமைஸ் பண்ணி தான் நம்ம அதை பிபிடியில் போடுறோம். ஸோ அதில் எப்படி இருக்குன்னா தலைப்பு வந்து வேதாத்திரிய விளக்கம், அறிவியல் விளக்கம், இப்போ ரீசண்ட் இப்போ நடக்கக்கூடிய அறிவியல் ஆராய்ச்சிகள் அதுக்கு அந்த சப்ஜெக்ட்டுக்கு ரிலவெண்ட்டாக, அதுக்கப்புறம் உள்ளுணர்வு அதாவது இன்ட்யூட்டிவ் இது விளக்கம் ஒன்று கொடுப்பாங்க. தென் சமுதாயத்துக்கு ஒரு இது தாக்கம், என்ன சமுதாய தாக்கம் அறிவியலுக்கு, அதுக்கப்புறம் கால் ஃபார் ஆக்ஷன் சொல்லி முடிப்பாங்க. இப்படிதான் அந்த பேட்டர்னே. ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் அந்த மாதிரி ஒரு இதே பேட்டர்ன். ஆமாங்கய்யா. இந்த 12 பேரும் இது மாதிரி பிரசன்ட் பண்ணுவாங்க. 12 பேரும் அவங்க டாபிக்ல பேசும்போது இந்த பேட்டர்னை தான் யூஸ் பண்ணுவாங்க. டாக்டர் ஐயா, அந்த 28ல ஒரு சாம்பிள் நாங்க என்ன பண்ணிருக்கோம், இன்னும் என்ன பண்ணா நல்லா வரும், மற்றவங்களுக்கு மாடலா பாத்துக்கலாங்கிறதுக்காக தான் கேட்டிருக்குதுங்க. அக்டோபர் 28. ஆனா அதுல பேச வச்சா அவங்களுக்கு இன்னும் தகவல் தேவைப்படுது. இப்ப நாங்க பண்ணதை விட நீங்க ஒரு டீம் அப்படி உட்காந்தீங்கன்னா இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இன்னும் ஆட் பண்ணா நல்லா இருக்கும், அல்லது இல்ல போஸ்டர் போடுறோம்னா போடுங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் ஏற்பாடு பண்றேன்.
சொல்லுங்க ஜெயபால் ஐயா 1-2 ஸ்பீச் நான் கேட்டிருக்கேன் ஃபுல்லா. சொல்லுங்க. திருமயம் கலாவதி எழுதுனது ஆ அந்த மாதிரி ஒரு 2 ஸ்பீச் கேட்டிருக்கேன். நல்லா இருக்கு. ஆ அக்கார்டிங் டு டெம்ப்ளேட் விஷன் அவரு தியாகராஜன் சொன்ன மாதிரி தயார் பண்ணியிருக்காங்க. ஆ அதை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்றதுனால பண்ணிடலாம் டாக்டர். இது அது ஒரு சாம்பிளுக்காக தான் இப்போ உங்களை இந்த அக்டோபர் அது 28 28ஆம் தேதிக்குள்ள பண்ணி முடிக்கணும். அது அவரே பண்றாரு. இல்ல இது நாங்க பண்ணிடுறோம் டாக்டர். நீங்க பார்த்துட்டு நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இது நீங்களும் பார்த்துட்டீங்கன்னா ஓகே இது நல்லா இருக்கும், இந்த சாம்பிள் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு மற்றவங்களுக்கும் அது ஒரு கைடன்ஸா இருக்குங்க. துவாசனா இதை ஃபர்ஸ்டா பார்க்கறோம். இப்ப நம்ம அதுதான் செய்யறதே நானும் யூஸ் பண்ணி பெரிய வேலையா. இனி எல்லாரும் யார் யார் பாக்குறீங்க? இல்லை இது நல்லா ஒர்க் பண்றாங்க, டாக்டர் ஒர்க் பண்றாங்க. இப்போ இதை பார்த்து யோசனை சொல்ற அளவுக்கு நம்ம இந்த ஒரு டீம் ரெடியா இருக்கு. அதான் அந்த டீம் யார யாருன்னு பாருங்க. அதுல வந்து அதுக்கு தான் இண்டிவிஜுவலா கேக்குறாங்க. நீங்க ஐயா இப்போ அது நம்ம இந்த அதுக்கு ஒரு இது போட்டிருந்தாங்க ஐயா, அதையும் காட்டிடுறேன். அதாவது என்னென்ன டீம் மெம்பர்ஸ் கமிட்டிஸ் வேணும் அப்படிங்கிறதுக்கு. இப்போ இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்து இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து யார் பார்த்துக்குவாங்க, தென் அகாமடேஷன் லாஜிஸ்டிக்ஸு, கான்ஃபரன்ஸ் ப்ரோக்ராம் கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணுங்கய்யா, தென் பேனலிஸ்ட் கமிட்டி கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்கை ப்ரொஃபஸர்ஸ் அண்ட் அதர்ஸு. அதுக்கப்புறம் வந்து விஐபி டெலிகேட்ஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி கமிட்டி, ஏன்னா அவங்க பெரியவங்க வராங்க அப்படின்னா அது செப்பரேட்டாக அவங்களுக்கு டீல் பண்ணுறதுக்கு. தென் மீடியா அண்ட் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் டீம் லைக் டிஜிட்டல் சொல்யூஷனோ இல்லை வேற என்ன டீம். தென் போஸ்டர்ஸ், ஃப்ளையர்ஸ், ஹேண்ட் அவுட்ஸ், பேம்ப்ளெட்ஸ், கிஃப்ட்ஸு, சோஷியல் மீடியா கவரேஜ், இது போல இருக்கிறது ஒரு டீம் இருந்தா கரெக்டாக இருக்குங்க. ஓகேங்கய்யா. இதுல இப்போ இந்த 12 பேர் கொடுக்குற பேப்பரை அவங்க ப்ரிப்பேர் பண்ண பவர் பாயிண்ட்டை பார்த்து ஓகே பண்றது நீங்க பண்றீங்க. அதே மாதிரி இங்க பண்றதுக்கு ஒரு டீம் வேணும் அல்ல? ஆமா, அவங்க பண்ணி பிரசன்ட் பண்ணுறாங்க. பிரசன்ட் பண்ணுறதுக்கு அன்னைக்கு 12 பேர் பிரசன்ட் பண்றாங்கல்ல, பிரசன்ட் பண்ணும்போது யார் யார் அங்க உட்காந்து கவனிச்சு அவங்க ஒரு யோசனை சொல்ல முடியாது. கரெக்டா அந்த ஃபீல்டுக்கு அதுக்கு ஒரு ஏதாவது பேனல் அப்போ அங்கே 6 பேர் இருந்து பார்த்து 28ஆம் தேதி. ஐயா 28ஆம் தேதி வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து இப்படி வச்சுக்கோங்கய்யா. நம்ம டீம் வந்து 2 மாசமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதை வந்து இப்போ 28 ஐயா ஃபிக்ஸ் பண்ணதுனால, ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணதுனால அதுல ஒரு இருக்கிறதுல பெட்டரா பண்ணி இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணி 2 டாக்குமெண்ட் 2 பிரசன்டேஷன் ரெடி பண்ணி அங்க அனுப்புறோம். அதுல உங்களுடைய இன்புட்ஸ் ஃபீட்பேக் வாங்கிக்கிட்டு அதை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணிட்டோம்னா நம்ம இந்த ஜூம் ப்ரீ கான்ஃபரன்ஸ் ஜூம் மீட்டிங் வைக்கும்போது அதே டெம்ப்ளேட்டை எல்லாருக்கும் பயன்படுத்திக்கலாம். அதே ஃபார்முலா, அதே இது செலெக்ஷன் கிரைட்டீரியா நம்ம ஃபார்ம் பண்ணிக்கலாம். சரி, நீ தான் வேற ஏதாவது சொல்லணுங்களா? இதுல அதுதாங்க ஐயா, அதாவது வந்து இப்போ அதான் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நம்ம இப்போ சர்க்குலர் போச்சுன்னா எல்லாரும் வந்து அந்த வெப்சைட் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. பப்ளிக் பண்ணிட்டாங்கன்னு தெரியல, அதை ஓபன் பண்ணுமாங்க ஐயா? காட்டு. ஐயா வெப்சைட் ரெடி. வெப்சைட்மா, வெப்சைட் இல்ல, வெப் பேஜ் ரெடி. சரி, நீங்க ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த லிங்க் அனுப்புறீங்களாமா இல்ல பழைய லிங்க் தானுங்களாமா? ஐயா இப்ப அனுப்புறேன். ஓகே.
அனுப்பிச்சிட்டேன் ஐயா. லட்சுமி மேடம் என்ன சொல்லுங்க. இல்லையா, ஷேர் பண்ணிட்டேன். ஐயா இதுதாங்க ஐயா ஓப்பன் ஆகுதுங்க ஐயா. ஓகே ஓகே ஓகே, இதுதாங்க ஐயா பேஜ். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் வந்து த்ரீ செக்மெண்ட் இருக்குங்கய்யா, 3 ஸ்லைட்ஸு, ஜஸ்ட் ஹை லெவல். அதுக்கு அடுத்தது வந்து டேட்ஸ் கொடுத்துருக்காங்க, 2021, 22 February 2026. தென் பிலோ வந்து ஒரு 3 ஸ்லைட்ஸ் அகைன் வச்சுருக்கோம். வாட் டு எக்ஸ்பெக்ட். அதுக்கு அடுத்து வாட் டு எக்ஸ்பெக்ட்ல வந்து நம்ம அந்த 6 டாப்பிக்கும் கொடுத்துருக்கோங்க ஐயா. ஸோ அந்த 6 டாப்பிக்லேயும் வந்து வேதாத்திரியமில் அவர் ஐயாவுடைய இது ஞான களஞ்சியம் ரெஃபர் பண்ணி அதுக்கு ரிலவெண்ட்டாக, அந்த டாபிக் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஞான களஞ்சியம் லைன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ், இது 6 டாபிக்ங்கய்யா. அதுக்கப்புறம் ஹூ ஷுட் அட்டெண்ட் அப்படிங்கிறது ஜென்ரலாக இது ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் தாங்கய்யா, ஆல்ரெடி இருந்த டெம்ப்ளேட்டு. தென் ஸோ இங்கே ரிஜிஸ்டர் நவ் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா it will open a form with payment option. ஸோ அதில் வந்து நேம் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிறாங்க ஐயா பேசிக்காக. அதில் பிரிண்டட்னும் ஆகலையா டீட்டெயில்ஸ் பிளாங்கா இருக்குது. இல்லைங்க ஜஸ்ட் இட் இஸ் லோடிங். ஓகே, ஸோ இட் வில் பி லைக் திஸ். ஸோ இதில் வந்துட்டு நேம் கொடுக்கணும், நேம், இமெயில், தென் ஃபோன் நம்பர், சிட்டி, education qualification, then the donation amount. 3,000. சரியா? இல்ல அதுதான் ஆர்வம். அது பாத்தீங்கன்னா நமக்கு சத்தியமா ஐ திங்க் வைக்கலாம். நீங்க 3 நாளைக்கு முதல்ல வச்சாலாம் 1200 உங்களுக்கு ஃபுட்டுக்கு 2000 வந்துடும். இல்ல நமக்கு முதல்ல டெஸ்ட் ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, டிரான்ஸ்போர்ட் இருக்கு, ஃப்ளைட் ஏதாவது நிறைய இருக்கு. உங்களுக்கு இது பிரேக் நஷ்டம் போன 5 லட்சம் நஷ்டம் ஆயிடும். Accommodation in case if they need somebody, like somebody ask special அப்படின்னு சொன்னா அதையும் இங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க ஐயா. Additional cost will be applicable for special accommodation requests. அப்ப ரிலீஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்காலர்ஷிப் ரிலீஸ் பண்ணணும்னா அவங்க பண்ண மாட்டாங்க. அதை நீங்க என்ன பண்ணணும், அதை வந்து ஸ்காலர்ஷிப் எக்ஸ்க்ளூடிங்கா வச்சுக்கணும். அது இதுல வர மாட்டாங்க அவங்க, அது தனியா வச்சுக்கணும். அவரே 40 பேர் கொடுத்துருவீங்க. முதல்ல வந்து ஜூம் மீட்டிங் இது ரிலீஸ் பண்ணாலும் ஜூம் மீட்டிங்க்கு அவங்க வாங்க. இல்ல இது கான்ஃபரன்ஸ் அது தனியா ரிலீஸ் பண்ணலாம். ஜூம் மீட்டிங் அங்கே இருக்கிற இடத்துல இருந்து தானே பாத்துக்கிறேன். அல்ல அவங்க ஐயா சொல்லுங்கய்யா. கான்ஃபரன்ஸுக்கு ஐயா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இப்போ PhD ஸ்காலர்ஸ் இருக்காங்க. ஐயா சவுண்ட் இல்ல ஐயா கேக்குதுங்களாங்க ஐயா? கேக்குது. இப்போ அவங்க ஐயா என்ன கேக்குறாங்க அப்படின்னா, நீங்க ஜூம் மீட்டிங்ல செலக்ஷன் வச்சிருக்கீங்கல்ல? ஆமாங்க ஐயா. அதுல இவங்களும் ஸ்காலர்ஸ் எப்படி ரிஜிஸ்டர் பண்றதுன்னு கேக்குறாங்க. அவங்களும் பண்ணலாங்க ஐயா, எல்லாருக்குமே நம்ம அது காமன். ஐயா ஆல்ரெடி அவங்க செலக்டடா இருக்காங்க, அவங்க வந்து டைரக்டா வந்து பிரசன்ட் பண்ணுவாங்கன்னா அது எங்களுக்கு தெரியலைங்கய்யா. நம்ம வந்து இங்க பண்றது வந்து என்னன்னா, இந்த ஸ்கை மனவளக்கலை மன்றம் எல்லாத்துக்கும் நீங்க அனுப்புறீங்க, அதுல இருந்து யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்களோ அவங்கள வந்து தான் அங்க நம்ம அந்த ஜூம் ப்ரீ ஜூம் கான்ஃபரன்ஸ்ல பேச சொல்றோம். இப்ப PhD ஸ்காலர்ஸும் வந்து அதுல பேசணும் அப்படின்னா அவங்க ரிஜிஸ்டர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தனியா ஒரு செஷன், அடிஷனல் செஷன் கூட கொடுத்துடலாங்க ஐயா. காமனா பண்ணிக்கலாங்கறாங்க ஐயா. ஓகே, ரெஜிஸ்ட்ரேஷன் இதுலயே பண்ணட்டுங்கய்யா. சரி, அதுக்கு ஒன்றும் சார்ஜ் இல்ல.
ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு இல்ல வந்து அவங்க பே அதாவது அவங்க அங்க பிரசன்ட் பண்ணாங்கன்னா நல்லதுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிபடி எல்லாருக்கும் பிரசன்ட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அவங்களும் பண்ணலாம். ஒரு நிமிஷம் சொல்றேன். ஐயா திரும்ப சொல்லிடுங்க ஐயா. இல்ல அதாவதுங்கய்யா இப்போ அந்த ஜூம் மீட்டிங்ல இவங்களும் வந்து பிரசன்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, இல்ல கொஸ்டின்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா இல்லையா இப்ப ஜூம் மீட்டிங் வந்து இப்ப பிஹெச்டி ஸ்காலர்ஸும் பேசுறாங்க, ஆர்வமா இருக்காங்க, அவங்களும் நல்லா பண்றாங்கன்னா அவங்க அந்த அதுக்கு எப்படி ரிஜிஸ்டர் பண்றது ஐயா கேட்கறாரு. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தாங்கய்யா, இந்த ஃபார்ம்ல தாங்கய்யா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இது வந்து இந்த நம்ம கான்ஃபரன்ஸ் வெப்சைட்ல ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லையா? நான் சொல்றது முன்னாடி ஜூம்ல பண்றது. இல்ல ஜூம் பண்றீங்கல்ல பேப்பர் ஐயா ஜூம் பிரசன்டேஷன்ல பேப்பர் பிரசன்டேஷன்ல ஐயா இந்த ஜூம் நம்ம பண்றதே வந்து ப்ரீ கான்ஃபரன்ஸுங்கய்யா. ஸோ கான்ஃபரன்ஸுக்கு யாரெல்லாம் வர்றதுன்னு ரிஜிஸ்டர் பண்றாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் அங்க வாய்ப்பு கொடுக்குறோம். ஓகே இல்ல அதாவது என்னன்னா இப்ப பிஹெச்டி ஸ்காலர்ஸ் வந்தீங்க அந்த டைம்ல வந்து அவங்களுக்கு வந்து பிசிபி நடக்கும் பிப்ரவரியில. அவங்க ஆல்ரெடி அதுக்கு உண்டான பணம்லாம் கட்டி அவங்க வந்து அகாமடேட் பண்ணி எல்லாமே ஃபுட்டுக்கு எல்லாமே கட்டி பண்ணிருப்பாங்க. அவங்களுக்கும் இதே பேமெண்ட் வாங்க முடியாது. இந்த டேட்ல நடக்காது. ஓகேங்க, அது இன்டர்னலா ஐயா இன்டர்னலா நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு ஜூம்ல வாய்ப்பு கொடுக்கணும்னு சொன்னா கொடுத்துடலாங்க ஐயா, வித்தவுட் பேயிங். அதான் கேட்கறாங்க. அவங்க அந்த டைம்ல வந்து அவங்க ஆல்ரெடி பே பண்ணிருப்பாங்க. இல்ல ஏதாவது ஒரு சின்ன ஃபீஸ் மாதிரி போடலாமா வேண்டாமா அப்படின்னு தான் கேட்கறாங்க. அதாவது நார்மலாங்க ஐயா இதுக்கு வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா 3000 அப்படிங்கிறது இன்க்ளூசிவ் ஆஃப் ஃபுட் அண்ட் அகாமடேஷன் ப்ளஸ் இதுக்குன்னு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனுக்குன்னு ஒரு ஃபீஸ் இருக்கணும்ட்டு அந்த ஃபீஸ் நீங்க டிசைட் பண்ணீங்கன்னா அந்த ஃபீஸ் மட்டும் கூட அவங்ககிட்ட வாங்கிக்கலாம். பொதுவா வந்துங்க இப்ப ஸ்காலர்ஸ்க்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம ஸ்காலரா இருக்கிறதுனால ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க எப்பவுமே. கொடுக்கலாங்க. ஏன்னா நம்பர் பேஸ்ட் ஆன் தி நம்பர்ஸ்ங்கய்யா. இப்போ நீங்க எவ்வளவு பேர் நம்பர் சொல்றீங்க, அது ஒரு 30 பேர் இருக்காங்க 20 பேர் இருக்காங்கன்னு சொன்னா அது பெரிய நம்பர் ஆயிருது இல்லைங்களா ஐயா? ஸ்காலர்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க கான்ஃபரன்ஸ் வரவங்க வந்து கண்டிப்பா 60 பேர் 50 பேர் 60 பேர் வந்துருவாங்க. ஏங்க எவ்வளவு பேர் வருவாங்க? எப்படி 30 பேர் வருவாங்க? 30 பேர் வருவாங்க. ஐயா கேக்குதுங்களா? கேக்குதுங்க கேக்குதுங்க. அதாங்க இப்போ 30 பீப்புள் வராங்க அப்படின்னா 30 பேர் வருவாங்க. அதாங்க இப்போ 30 பேர் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஃபீஸ் பணம் அவங்க கட்டுறாங்க. அதுல அந்த 48 பேர் அவங்க வச்சிருக்காங்க. அதுல இவங்க எப்படி அகாமடேட் பண்றது அதுன்னு பார்க்கணும். அது வந்து இப்போ அவங்க ஜூம் மீட்டிங் வைக்கும்போது நல்லா வந்தா வட்டிலேட் வேண்டாம். அதுல எப்படி இவங்க உள்ள கூட்டு போறது அதான் அவங்க தனி ஒரு வெப்சைட் ஓபன் பண்ணி பண்றாங்க. அதுல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுவாங்க. சரி சரி. ஜூம்ல பேசுறது வாரத்துக்கு 6 வாரத்துக்கு போட்டிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனை பேர் சொல்லிட்டு அதுல இப்போ இந்த 30 பேர்த்த அகாமடேட் பண்ணணும்னா அந்த 6 அப்படிங்கறத இனி ஒரு 4 வாரத்துக்கு எக்ஸ்ட்ரா பண்ணணும். இல்ல அதுக்குள்ளே சேர்க்காங்க. 30 பேர் பேச மாட்டாங்க. இந்த நாள்ல யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அவங்க தான் பேசுறாங்க. அது எத்தனை பேர் இருப்பாங்க கேட்டாங்க. அந்த ஆதியாங்க கலந்துச்சுன்னு சொல்லுவோம். சரி பேசுறவங்களுக்கு வந்து யார் பேசுறாங்களோ அவங்க ஓபன் முன்கூட்டி நீங்க வந்து ஒரு தகவல் வந்து நம்ம இதுல கொடுக்கணும். சரி இது கலந்துட்டு சொல்லலாங்க. தியாகராஜனையா ஐயா சொல்லுங்கய்யா. இத டிஸ்கஸ் பண்ணிட்டு எத்தனை பேர் அப்படின்னு சொல்றாரு. அந்த சொன்னா அவங்கள இந்த 6 வாரம் போட்டிருக்கீங்கல்ல சாட்டர்டே சண்டே. ஆமாங்க அதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாங்கய்யா. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்ல எப்படி அவங்க கலெக்ஷன் எப்படி பண்றது அது நீங்க இன்டர்னலா பேசிக்கலாம். பொதுவா ஜெனரலா வர்றவங்களுக்கு நம்ம திருத்தி வச்சுக்கிறோம். ஸ்காலர் பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபீஸ் வாங்க பண்றதுக்கு என்ன பிளான் பண்ணி அதை பார்க்கலாம். சரிங்க சரி. ஐயா 3 டே கான்ஃபரன்ஸ்க்கு எவ்வளவு சார்ஜ் பண்ண போறீங்க அண்ணா? 3 டேஸ் கான்ஃபரன்ஸ் எவ்வளவு சார்ஜ்? 3 டேஸ் கான்ஃபரன்ஸ்க்கு 3000 பட் ஆன்லைன் வரவங்களுக்கு ஆன்லைன் நீங்க தான் சொல்லணும். 2000 போடுவோம். போடுவோங்க 2000 இதுக்கு 3000. போட்டுக்கலாம். ஓகே ரைட். இல்ல ஆன்லைன்ல வரவங்களுக்கு அப்படியே சாப்பாடுக்கெல்லாம் சேர்த்தானே 3000 சார்ஜ் பண்றோம்.
ஆன்லைன் வரவங்களுக்கு இருக்கு ஆமாய்யா, 1000 ரூபாய் சாப்பாடு அகாமடேஷனுக்கு 2000 ரூபாய் கோர்ஸ் மாதிரி வச்சுக்க வேண்டியதான். இல்ல ஆன்லைனுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றீங்க? 2000 சொன்னீங்கல்ல, ஆமாய்யா. அதுக்கு என்ன செலவுங்கிறாரு? என்ன செலவா? ஐயா, ஆன்லைன் செலவுக்கு நம்ம கான்ஃபரன்ஸ் செலவுக்கு நடத்தல. நம்ம கான்ஃபரன்ஸ் நடத்துறதுல வந்து கொஞ்சம் இன்கம் வரணும் ஆர்கனைசேஷனுக்கு, WCC-க்கு. அதாங்க இப்ப என்ன பொதுவா வந்து கான்ஃபரன்ஸினுடைய இதுல வந்து ஆன்லைன் பண்ணும்போது 50% வாங்கலாங்க பொதுவா. நம்ம இதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்ணுவோம்? ஒரு 1500 ரூபாய் போடலாம். இது 3000 அப்படின்னா 1500 போடலாங்க. நம்மளாம் வந்து என்னைக்கு தான் நம்ம சார்ஜ் கூட்டுவோம் தெரியல, எல்லாரும் குறைச்சியே விற்கிறோம். ஓகே, இல்லைங்க அப்படி இல்ல, நான் சொல்ல கருத்து அப்படி இல்லைங்க. புரியுது புரியுது வாங்கணும் இல்ல. இப்ப புரியுது. இல்ல உங்க பாயிண்ட் ஒத்துக்கிறேன் டாக்டர். அதான் ஆஃப்லைன்ல பாப்பாங்கல்ல, ஆஃப்லைன்லயே 3000 வருது, ஆன்லைன்ல 2000 வரும்போது சார்ஜ் ஜாஸ்தி மக்கள் ஃபீல் பண்ணுவாங்க. இல்ல 500 ரூபாய்க்கா வராம இருப்பாங்களா கேட்கலாம். சரிங்க, நேர்ல வந்துட்டோம் அவ்வளவுதானே. இப்படி கருத்து அவ்வளவுதான். ஓகே ஓகே, வாட் எவர் நீங்களாம் முடிவு பண்ணுங்க. வாட் எவர் அனுபவத்தை சொல்றோம்ல. இல்ல நம்ம பொதுவா நேரம் வர்றவங்க சாப்பாடு போடுறோம், தங்கி இருக்கிறாங்க, இதுக்கெல்லாம் சேர்த்து பண்றோம். அதனால வந்து ஆன்லைன்ல வர்றது நம்ம இன்னைக்கு குறைச்சிக்கலாம். நம்ம ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் அதிகப்படுத்தணும்னா அது கொஞ்சம் குறைச்சிக்கலாங்க. ஓகே, 1000 மேல வச்சுக்கலாம். இது கூட 1500 போட்டுக்கலாங்க. ஓகே ஓகே ஓகே, ஃபைன் 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 டாக்டர். அதுதான் போடுவாங்க. ஃபைன், சரிங்க ஐயா. ஐயா அங்க இருந்து வேற ஏதாவது கரெக்ட் சொல்றீங்களா? 28 நீங்க விட்டுட்டே இருக்கீங்க, 28 பேசவே மாட்டேங்கிறீங்க. எங்க டாக்டர் பேசுறீங்க? 3 மணி நேரம் தான் பேசிருக்கீங்க, மிச்சம் என்ன பண்ண போறீங்க? 3 மணி நேரம் தான் பேசிருக்கீங்க, இந்த 3 மணி நேரம் என்ன பண்ண போறீங்க? மத்தியம் 3 மணி நேரம் பேசிருக்கீங்க டாக்டர், நீங்க மிச்சம் 3 மணி நேரம் ஒண்ணும் பேசல. குரு ஐயா, ஜெயபால் ஐயா, மீதி நேரத்துக்கு என்ன ப்ரோக்ராம்? என்ன டாக்டர்? 3 hours தான் நீங்க அகாமடேட் பண்ணிருக்கீங்க, மிச்சம் 3 மணி நேரம் என்ன பண்ண போறீங்க? 28ஆம் தேதி இப்ப நமக்கு வந்து 6 மணி நேரம் இருக்கு. இப்போ அந்த 6 மணி நேரத்துல பிரசன்ட் பண்றது 3 மணி நேரம் பண்றாங்க. மிச்சம் 3 மணி நேரம் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 3 மணி நேரம் வேண்டாம். செக்ஷுவல் வெட்டல் ஃப்ளூயிட், ஜெனடிக் சென்டர், இம்ப்ரிண்ட்ஸ், இப்படி ஒரு 3 டாபிக் எடுத்து பேச சொல்லிடலாமா? நம்ம முதல்ல எடுத்து டைம் இல்லைன்னு கட் பண்ணோம், அது வேணா. ஐயா 3 மணி நேரத்துக்கு உங்களுக்கு இது வேணும்னா எங்க டீம்ல இன்னும் ஒவ்வொரு டாபிக்லயும் 3 பேரை பேச வைக்கலாங்க ஐயா. பேச வைக்கலாம், இல்ல அவங்களுக்கு டைம் கொடுக்கலாம் டாக்டர். அதனால ஒவ்வொரு டாபிக்லயும் போறது கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் பொழுது அவங்களுக்கு 2 பேருங்கிறது 3 பேரை கொடுக்கலாம். ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு டைம் கொடுத்துடலாங்க. ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு டைம் கொடுத்துடலாம். அதான் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு இந்த 15 மினிட்ஸ் அப்படிங்கிறது 30 மினிட்ஸா கொடுத்துடலாம். சரி, டிஸ்கஷன் வேணும், இன்டராக்டிவ் செஷன் வேணும். ஆமா, அத பத்தி டிஸ்கஸ் பண்ணி இன்னும் எப்படி இம்ப்ரூவ் பண்றது ஆமா, அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க. வேற ஸ்பீக்கர்ஸ் இவங்க இருப்பாங்க, பேனல் இருக்கும், பேனல் அவங்க அதை பத்தி கருத்து சொல்லணும்ல. ஒவ்வொரு பேனல் 5-6 பேர் இருப்பாங்க. செஷன் போடும்போதுங்க அந்த செஷனுக்கு ஒரு சேர்மன் போடணும்ல, அவங்க வந்து அந்த பிரசன்ட் பண்ணும்போது ஒரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. சொல்லணும். அப்பதான் அதுக்கெல்லாம் டைம் வேணும். அவங்க பிரசன்டேஷனுக்கு 10 நிமிஷம்னாலும் இவங்க சொல்றது ஒரு 10 நிமிஷம் ஆயிடும் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் அதெல்லாம் மனசுல எடுத்துட்டு ஒரு டைம் ஷெட்யூல் ஒன்று போட்டு கொடுத்துருங்க. நீங்க இருக்கும்போது இப்ப யாரு பேனல் இருக்க போறாங்க, 5 பேர் பேரை சொல்லி முடிஞ்சிருக்காங்க, யாரெல்லாம் பேனல்ல இருக்க போறாங்கன்னு சொல்லிருங்க. அவங்க நீங்க கலந்துருக்கு. பேனல்ல தியாகராஜன் ஐயா இருக்காரு. அவர் இன்ட்ரெஸ்ட் வர்றாரு, இன்ட்ரெஸ்ட் வர்றாரு. பேனல் இருக்கணும்ல, இங்க வரணும்ல. தியாகராஜன் ஐயா 28 ஐயா அங்க லோக்கல்ல இருக்கிறவங்கள சொல்லுங்க. லோக்கல் இருக்கிறவங்க. ஆமா, ஏன்னா ஜூம்ல கனெக்ட் ஆச்சுன்னா ஜெயபால் ஐயா வொர்க்கிங் டே. நீ வர முடியுமாயா தியாகராஜன் ஐயா? இல்லைங்க, இந்த அக்டோபர் 28 கஷ்டங்க, வர முடியாதுங்க. அது இல்லாம அது ஒர்க்கிங் டேங்க எனக்கு, அதனால அன்னைக்கு ஃபுல் டே வந்து அட்டெண்ட் பண்றது கஷ்டங்க. சரிங்க, பேனல் மட்டும் டக்குன்னு சொல்லுங்க, ஃபைனல் பண்ணிடலாங்க. டைம் மட்டும் சொன்னீங்கன்னா நம்ம அதை செக்ரிகேட் பண்ணி கொடுத்துடலாங்க என்னென்ன அப்படின்ட்டு. சரி, காலையில 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்கய்யா. 10 to 5ங்கயா? 10 to 5 சொல்லியாச்சு. 10 to 5 மதியம் 1 to 2 பிரேக். ஓகே, 10 to 1 நீங்க இந்த
பிரசன்டார்ஸ பிரசன்ட் பண்ண சொல்றீங்க. ஓகேங்கய்யா. 28ஆம் தேதி ஒவ்வொரு தடவை பிரசன்ட் பண்ண ஸ்பீக்கிங் பேசணும், பேனல் பேசணும். பேனல் கடைசியில் இல்ல சொல்லிடுறோம். இல்ல செஷன் முடிப்பா அந்த டாபிக் சம்பந்தம் அவன் பேசணும். அவ்வளவுதான் தெரியும். இல்ல கடைசி தியாகராஜன் ஐயா, ஐயா ஒரு பிரசன்டார் பிரசன்ட் பண்ண உடனே பேனலிஸ்ட் வந்து கமெண்ட்ஸ் சொல்றாங்க. அதுதாங்க இப்ப என்னோட ஸ்கிரீன் தெரியுதான்னு பாருங்க. அப்படியே ஆ. சொல்லிருங்க, நம்ம ஹை லெவல் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் மாத்திக்கலாம். பாருங்க 30th February போட்டீங்க, 28th October, ரைட். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் 10 o'clock இல்லைங்க ஐயா, நீங்க சொன்னது 10 o'clock. ஆமா, ஆமா 10 to 1, 2 to 5, 2 செஷன், 3 hours. ஸோ 10 to 1ல வந்து நீங்க 6 பேர் அகாமடேட் பண்றீங்களாங்க ஐயா? மொத்தம் 12 பேர் அப்படி வச்சுக்கணும். மார்னிங் ஒரு 6, ஈவினிங் ஒரு 6 வச்சுக்கணும். ஓகே. ஸோ ஓகே 10 இது 1 to 3 1 to 2ங்களாங்க ஐயா? லஞ்ச் டைம் பிரேக் 1 to 2 lunch, 1 to 2 lunch. 1 to 2 லஞ்ச். ஓகே. தென் 2 to 5 2 to 5ங்க ஐயா, அதுல வந்து அதோட 6 பேர். 6 பேர். ஓகே. இப்ப இதுல வந்து பேனல் டிஸ்கஷன் எல்லாம் சேர்ந்து தான் வருதுங்கய்யா. ஏன்னா ஆமா, அந்த 3 hours மார்னிங் 3 hours 6 பேரு, ஈவினிங் ஆ. ஆஃப்டர்நூன் 3 hours 6 பேரு. so 30 6 minutes பேருங்கும்போது ஸோ 6 20 பேருங்கிறது ஒரு minutes. தலைக்கு வந்து 20 minutes ஸ்பீச், 10 minutes டிஸ்கஷன். ரைட். அந்த அதுல கூட பிரேக்னு உடனேங்க எனக்கு அட்லீஸ்ட் 3 இல்ல, hours அது உட்கார முடியாது இல்லையா? ஆ? 3 hours உட்கார ஆமா. முடியாது. 15 நிமிஷம் பிரேக் விடணும். டீ டைம் இருக்கும் இல்லையா? இடையில ஒரு 15 நிமிஷம் ஆமாங்க. பிரேக் விட்டு அது என்ன டைமுங்கய்யா வருங்கய்யா? ஒரு 10ங்கிறது 11:30க்கு ஒரு 11:30 to 11:45 வச்சுக்கலாம். ஏதாவது இடையில ஒரு 15 மினிட்ஸ் ரெண்டா பிரிச்சிங்க, இடையில 15 மினிட்ஸ் வர மாதிரி பிரேக் கொடுத்துக்கலாம். ஏன்னா 10 கண்டினியூஸா உட்கார முடியாது இல்லைங்களா? 11:30. 11:30 வரைக்கும் போடலாங்கய்யா. தென் 11:30 to 11:45 ஒரு பிரேக்கு. ரைட். தென் 11:45 to 1. ஓகேங்கய்யா. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி பிரேக் டவுன் பண்ணிக்கலாங்கய்யா. ஸோ இது ஒரு 20 plus 10. 20 minutes presentation, QA 5 minutes, 10 minutes. Very good time. ஸோ இது வந்து அதாவது 20 minutes into 20 minutes presentation. Panelist 10 minutes. Panelist comments. இதுல என்னன்னா Discussion. பிரசன்டேஷன் முடிச்சிட்டு 10 minutes discussion. முடிச்சிட்டு காமன் பீப்புள் கொஞ்சம் கொஸ்டின் பண்ணலாம். அப்புறம் வந்து அந்த பேனலிஸ்ட் வந்து ஃபைனலா இருப்பாங்க. அப்பதான் நல்லா அதெல்லாம் பிரசன்ட் பண்றாங்க. கொஸ்டின்ஸ் யாரும் பண்ணலாம். இங்க இருக்கவங்க ஐயா, அந்த 10 minutes panelist கொடுத்திருக்கீங்கல்ல, அதாங்கய்யா. அது வந்து 10 minutes பேனல் டிஸ்கஷன் அண்ட் Q&A. இல்ல 3 minutes floor discussion, 7 minutes panel discussion. சரியா? அது கொஞ்சம் நீங்க பாத்துட்டீங்க, ஜுடிஷியலா போடுங்க. ஏன்னா வந்து கொஸ்டினை கேட்கறவங்க ஆடியன்ஸ்ல இருந்து வருவாங்க. அந்த ஆடியன்ஸ்க்கு கேட்ட பின்னாடி கடைசியில வந்து அவங்க அந்த செஷன் கேர் பண்றவங்க பேனலிஸ்ட் கொஞ்சம் பேசுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஸ்டின் ஏதாவது இருக்கா, ஜெனரல் கொஸ்டின் இருக்கான்னு கேட்டுட்டு தொடர்ந்து அதை நீங்க இப்போ டோட்டல் டைம் பிரிச்சுக்கிட்டு அப்ப பிரசன்டேஷனுக்கு எவ்வளவு கொடுக்கலாம், கொஸ்டின் ஆன்சருக்கு எவ்வளவு கொடுக்கலாம், அப்புறம் வந்து அந்த
Panel. பேனலிஸ்ட் அவங்க எல்லாம் லிஸ்ட் அவங்களுடைய மாடரேஷன் அதுக்கு என்ன அந்த டயத்தை கொஞ்சம் பிரிச்சுக்க. அப்போ டோட்டல் அந்த காலையில ஒரு 6 பேர், சாயந்தரம் ஒரு 6 பேர், இன்பிட்வீன் ஒரு டீ கேப்பு, நம்ம ஈவினிங் ஒரு டீ கேப் கொடுக்கணும். ஏன்னா நம்ம கண்டினியூஸா 3 மணி நேரம் ரன் பண்ண முடியாது. ஈவினிங் ஒரு டீ Okay. கேப். இங்க என்ன டைம் வருங்கய்யா டீ கேப்? டீ கேப் வந்து 1.5 மணி நேரம் கழிச்சு 3:30 3:45 வச்சுக்கலாம். ஓகே. 3:30 to 3:45 tea break. லிஸ்ட் போட்டாச்சா? ஐயா 2 பேரும் சேர்ந்து பேனல் போட முடிய மாட்டீங்கன்னா பேசுறோம். 2 பேரும் சேர்ந்து முடியும். சரி. ஜட்ஜி பேனல். ஐயா பேனல்ல கே பெருமாள், த்ரீ 45 to 6. ஐயா சொல்லுங்க, நேம் சொல்லுங்க, எழுதிக்கிறேங்க. கே பெருமாள், எம்.வி. ரவீந்திரநாத், ஓகேங்கய்யா. வேற வேற யாரு யாரும் போடலாம். நண்பர்கள் கூட வர சொல்லுங்க. நண்பர்கள் கூட வர சொல்லுங்க. நண்பர்கள் வர சொல்லுங்க. அவர் வந்து தனியா பேச முடியாது கூட. சுந்தரா தேவி. சுந்தரத்தை கூட வர சொல்லுங்க. இல்ல வேற யாரும் ஸ்ட்ரைக் ப்ரோசஸ் சௌந்தரதேவி வேதாத்திரி ஃபுல்லா தெரியுமா அவங்களுக்கு? அப்படியா? நம்மளோட நல்லா அப்போ அவங்க 2 டாக்டர் கூப்பிடுவாங்க. அதான் டாக்டர் சுந்தரா தேவி, டாக்டர் டி.டி. சண்முகவேல். ஐயா நெக்ஸ்ட் என்ன சொன்னீங்க? சுந்தரா தேவி அம்மா, அதுக்கப்புறம் டி.டி. சண்முகவேல். டிடி சண்முகவேல். டாக்டர். டிடியா? டிடி சண்முகம். ஆமா. டிடி 2T சண்முகவேல். ஓகே. ரைட். நாங்க கடைசி 3 பேத்துக்கும் டாக்டர் போட்டுக்கோங்க. ஓகேங்க. அறிவியல் யாராவது அறிவியல் ஜெயபாலு யாராவது எடுக்கும். ஈடுபடுறவங்க யாரும் அவங்க சைட்ல இருந்து யாராவது எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. குரு ஐயா, அவங்களுக்கு யாராவது சஜஸ்ட் பண்ணா குரு ஐயா, வாழ்க வளம். சொல்லுங்க ஐயா. 2 பேர் இங்க இருந்து சொல்லுங்க. நாங்க ஆலியார்லயே பார்த்துருங்க ஐயா. ஆமா, ஆழியார் அறிவியல் அரங்கத்துல வர்ற வந்திருக்கிற ஆள்கள்ல 2 பேர் பேனலிஸ்ட். டாக்டர் ஜெயபால். குரு உங்களுக்கு போட்டுருங்க குரு. நீங்களே ப்ரொஃபஷனல் குரு 2 பேரும் போட்டுருங்க. சரியா? Thanks for the panelists. ஐயா இனி ஏதாவது பாக்கியா இருக்குதா? முடிச்சுக்கலாமா? ஓகேங்க. இப்போ இந்த பேனலிஸ்ட் வந்து நம்ம ஜூம் ப்ரீ கான்ஃபரன்ஸ் ஜூமுக்கும் இவங்களே தான். 28 மட்டும் அப்புறம் பேசிக்கலாம். 28 மட்டும் பேசிக்கலாம். அப்புறம் பேசிக்கலாம். அது யார் யார் வர்றாங்களோ வராம பயன்படுத்திக்கலாம். ஐயா 28ஆம் தேதி ப்ரோக்ராமுக்கு வந்து எவ்வளவு சார்ஜ் பண்றோம்? எத்தனை சார்ஜா? ஆமா 28ஆம் தேதி ப்ரோக்ராமுக்கு. சாப்பாடு செய்யல. மாணிக்கம் ஐயா சார் வாழ்க. ஐயா நீங்க பேமெண்ட் எவ்வளவு சொல்லியிருந்தாங்க ஐயா? எப்படிங்க சார்? நம்ம அந்த 1 டேக்கு மட்டும் அவங்க வந்து தங்குவாங்க அப்படிங்கறது நீங்க சொன்னீங்கன்னா டக்குனு நம்ம அந்த அமௌண்ட் சொல்லிடலாம். வந்துட்டு போன சார்ஜ், தங்கின சார்ஜ் வருங்க ஐயா. தங்குற சார்ஜ் தனியா போட்டுருங்க சார். ஃபுட் அகாமடேஷன், டீ அகாமடேஷனுக்கு வந்து ஒரு 400 வசூலிக்கலாம் சார். 400 to 500. சரி 500 பிளஸ் அகாமடேஷன். 2 3 தான் கொடுத்தோமா? 2 நாள் தான். மார்னிங்கும் ஐயா 500 வச்சுக்கலாம் ஐயா. இரவு உணவு வராது அதுல. இரவு
மேக்சிமம் இருக்க மாட்டாங்க சார். ஆனா தங்க அது இரவு வந்து தங்குறவங்க பண்ணிக்கலாம். ஆமா ஆமா சார். அந்த அமௌண்ட் வாங்கணும். தங்குற அமௌண்ட் வாங்கணும். அன்னைக்கு 3 நேரம் சாப்பாடு 500 அந்த அட்டன் பண்றதுக்கு சார் தங்கினா ரூம் பாருங்க. ஐயா 500 பிளஸ் அகாமடேஷன் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க ஃபைனான்ஸ். அதான் பாருங்க. எல்லாரும் ஏத்துக்கிறாங்களா கேட்டுக்கோங்க. 3 மீல்ஸ் 500 அவங்க 3 மீல்ஸே கொடுத்துடலாங்க. இருக்கிறவங்க சாப்பிட்டு போறாங்க. அகாமடேஷன் மட்டும் நம்ம தனியா வாங்கிக்கலாங்க. அதாவது என்ன அகாமடேஷன் கொடுக்குறாங்க அது தேவைன்னா பாருங்க. ஐயா கருத்து சொல்லுங்க. ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஐயா ஆக்சுவலா நிறைய பேர் இருக்க மாட்டாங்க ஈவினிங் டின்னருக்கு. அப்படி வேணா ஒண்ணு குறைச்சலாம். 400 ஆக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் ஒன்லி 400. 400 ரவுண்டா இல்லைங்களா? நீங்க வேணா பணம் எடுத்து சொல்றீங்க, அப்புறம் இப்போ வந்து பணம் குறைக்க சொல்றீங்க. 500 இது வந்து கோர் குரூப் இருக்காது. இல்ல இது கோர் குரூப். இது கோர் குரூப். இவங்க ரொம்ப சார்ஜ் பண்ண கூடாது. அதுக்காக சொல்றேன். ஒரு மெரிட் காஸ்ட். சரி நீங்க முடிப்படி சொல்லுங்க. சீக்கிரம் சொல்லுங்க. எவ்வளவு எல்லாரும் கேட்டு சொல்லுங்க டாக்டர். இல்ல யாரும் கேட்க ஒண்ணும் இல்லை. இந்த கூட்டம் யாரும் டிசைட் பண்றது? ஐயா இதே சேம் டீம் வந்து மறுபடியும் இதுக்கு கான்ஃபரன்ஸுக்கும் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஐயா. ஆமா ஆமா அதுவும் சொல்றேன். சரி ஃபுட்டுக்கு மாத்திரம் 300 அகாமடேஷன் நம்ம ஏத்துறாங்க. அதுக்கு தகுந்த என்ன நீங்க ஏசி காலுக்கு போடுவாங்க. காலுக்கு பணம் கேட்டோம் சொல்லுவாங்க. கிளீனிங் பணம் சொல்லுவாங்க. நம்ம கேட்ட ஃபுட்டு மட்டும் சாப்பாடு மட்டும் ஃபுட்டு 3 வேலை கொடுக்குறோம். இடையில 2 டீ வந்துடும். அதுவாக மட்டும் நீங்க ஏசி அவங்க அழகிறவண்ணா சொல்லுங்க. நீங்க ஆலையில இருக்கிறீங்க. ஹாலுக்கு வாடகை போடுவாங்க. எதுக்கு? ஹாலுக்கு வாடகை போடுறாங்க. ஏசி சார்ஜ். ஏசி சார்ஜ் போடுவாங்க. Okay. எல்லாம் வாடகை போட்டு கொடுப்பாங்க. கொடுக்கணும். உணவு டீ எல்லாமே கொடுக்குறோங்க. நமக்கு வந்து இதுல லாபம் பார்க்க வேண்டியது இல்ல. நஷ்டம்லாம் பார்க்கணும். ஆமா சரி 500 போட்டுருங்க. அவ்வளவுதான் 500 போட்டுருங்க. 500 வச்சுக்கலாம். ஆமா. அகாமடேஷன் வச்சுக்கலாம். தங்குறவங்களுக்கு அகாமடேஷன். இல்லைன்னா தங்காட்டா ஒன்றும் ப்ராப்ளம். முடிவு பண்ணிக்கணும். சரிங்க. இப்போ வேற ஏதாவது சொல்லுங்க. வேற ஏதாவது டவுட் சொல்லுங்க. கடைசி நிறைவு பண்ணிக்கலாம். குரு ஐயா சொல்லுங்க. சவுதிக்கு வர்றாங்க. அதுக்கு வராது. சவுதியில் இருக்காரு. அதுதான் சவுதியில வேலை செய்யும். 20 years பண்ண. யாராச்சும் சார் ஐயா இப்போ சவுதியில வந்து அங்க ஏதோ அந்த மன்றம் ஆக்டிவிட்டி நடந்துட்டு இருக்குங்களா? இல்லைங்க இங்க அந்த மாதிரி இத தனியா சங்கம் ஸ்டார்ட் பண்றதுக்கு விடுறது இல்லைங்கய்யா. இங்க சவுதியில மட்டும். மிடில் ஈஸ்ட்ல மத்த எல்லா இடத்துலயும் இருக்குங்கய்யா. சரி இங்க சவுதியில மட்டும் அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. சரி சரி சரி. இப்போ அங்க வந்து ஒரு சென்டர் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையா? இப்போ இல்லைங்கய்யா. அங்க வந்து நம்ம சவுதியிலையும் கூட இந்த தடவை வந்து இன்டர்நேஷனல் யோகா டெலிவர் பண்ணிட்டாங்க. இல்லைங்க அது வந்து இப்ப யோகா டே அந்த மாதிரி ஏதாவதுன்னா அது அந்த எம்பசில வந்து சும்மா ஒரு கண்டக்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க ஐயா. சவுதியில நம்ம நண்பர்கள் 2 பேர் இருக்கிறாங்களே. இல்ல நம்ம மன்றத்து ஆளுங்க இருக்காங்க ஐயா இங்க சவுதியில. சவுதியில நம்ம நடத்துற மாதிரி கேள்விப்பட்டேன். இல்லைங்க இல்லைங்க எனக்கு தெரியலங்க. என்ன சொல்லுங்க யாரு சொன்னீங்கன்னா சொல்றேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. சரிங்க சரிங்க. என்ன நம்ம வந்து அந்த நாட்டுக்கு முரணா போக வேண்டாம். அதே சமயத்துல வந்து யோகா இஸ் நாட் ரிலிஜியஸ் ஃபார் ஆல் தி பீப்பிள். அந்த வகையில் ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா என்னன்னு பிளான் பண்ணிக்கீங்க. ஆமாங்க கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அப்புறம் வந்து அவங்க லட்சுமி ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா வாழ்க வளமுடன். காங்கோவில் நம்ம ரீசெண்டா ரெஜிஸ்டர் பண்ணவே அந்த சென்டருங்களாமா நீங்க வேறையா? ஆமா ஐயா நான் உங்களை பார்த்து ரெஜிஸ்டர் பண்ணோம் இல்லையா? ஏப்ரல்ல தான் ஆரம்பிச்சோம். நல்லா நடந்துட்டு இருக்கு ஐயா. 18 பேர் சேர்ந்திருக்காங்க. அகத்தாய்வு வரைக்கும் ஃபவுண்டேஷன் முடிச்சு இப்ப அகத்தாய்வு போயிட்டு இருக்கு.
நான் ஒரு 1 and 3 months மட்டும் ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சிருக்கலாம் நீங்க. ஓகே ஐயா. ஓகே ஓகே ஃபார்மட் அனுப்புறோம். நீங்க எத்தனை பேர் ஓகே பப்ளிகேஷன் அப்ளை பண்ணாங்க அந்த ரிப்போர்ட் மட்டும் 1 and 3 months நீங்க ஹெட் ஆஃப் அனுப்பிச்சு எனக்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிருக்கலாம். நம்ம வந்து அந்த ப்ரோக்ரஸ் மெயில்ல. ஓகே ஐயா. ஓகே ஓகே போதும். மெயில் அனுப்பிச்சா போதும். உங்களுக்கு ஓகே மெயில் ஐயா. கொடுத்துறோம். அதுக்கு நீங்க அனுப்பிச்சிட்டீங்க போதும். ஓகே ஐயா. ஷுவர். சரி சரி அனுப்பிச்சு விட்றேன். சரி. ஓகே. வாழ்க வளமுடன். சரிங்க ஐயா. ஐயா தேராஜா இன்னைக்கு 28ஆம் தேதி கன்க்ளூட் பண்ணி நம்ம இன்வைட் பண்ணிடலாம் ஐயா. அவ்வளவுதாங்க ஐயா. அந்த இது போட்டோம் நம்ம. ஆமா அது மட்டும் நீங்க சொல்லிட்டீங்கன்னா 10 டைம் டேபிள் போட்டு நான் அது 10 to 10:50 5:15 வரை இருக்கு நினைக்கிறேன் இல்லையா? ஐயா ஒண்ணே ஒண்ணு 28ஆம் தேதி ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆன்லைன்ல இது ஜூம் பண்ணுமா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஓகே ஓகே ஃபைன். அதுக்கு வந்து சார்ஜ் உண்டா சார்ஜ் கிடையாதா? காங்கிரஸ் மத்தவங்க யாரும் விழுப்புரம் இருப்பாங்க எல்லாம் ஆன்லைன்ல கண்டிப்பா வருவாங்க. அதுக்கு சார்ஜ் உண்டா? ஆன்லைன் வந்து சார்ஜ் பண்ணுங்க. 28ஆம் தேதிக்கு சார்ஜ் வேண்டியது இல்லைங்க. அது ஃப்ரீயா பண்ணிடுவோம். பிப்ரவரி தான் Okay. சார்ஜ். அது ஃப்ரீயா பண்ணிடலாம் ஐயா. இல்ல நம்மளுக்கு தான வர போறாங்க. ஃப்ரீயா பண்ணிட்டீங்க. அது ஃப்ரீயா பண்ணிடலாம். அந்த பிப்ரவரியில பண்றது நீங்க சார்ஜ் பண்ணி. ஓகே இப்ப சரியா? பண்றதுக்கு வேண்டியது இல்லைங்க சார்ஜ். 28ஆம் தேதிக்கு சார்ஜ் வேண்டியது இல்ல. ஓகே ஃபைன். சார் நீங்க வந்து அந்த ஏன்னா இது வந்து அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு ரிவ்யூக்காக தான் பண்றாங்க. அதனால இதுக்கு சார்ஜ் வேண்டியது இல்ல. சரி சரி சரி. தியாகராஜன் சார் லைன்ல இருக்கீங்களா? இது கூட ஃபுட்டுக்காக தான் நம்ம வாங்குறோமே தவிர வேற ஒண்ணும் ஆமா இல்ல. ஆமா அதான் ஓகே. இதுல எவ்வளவு சீட் லிமிட் எவ்வளவு வருங்க ஐயா? ஐயா ஐயா சொல்லுங்கய்யா. சீட் எவ்வளவு நம்ம லிமிட்டட் சீட் எவ்வளவு வச்சிருக்கோம் கான்ஃபரன்ஸ்? இது 28ஆம் தேதி 28ஆம் தேதி நம்ம எத்தனை பேர் வருவாங்க? அது 50 பேர் சொல்லிருக்காரு. 50 பேர் நம்ம வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் காரியம் லைப்ரரி மேல வச்சிருக்கேன். அதே போதும். அந்த 28 50 பேர் 100 பேர் வரைக்கும் அது போதும். அதுக்கு மேல வந்தாலும் நம்ம 200 பேர் சார் தியாகராஜன் சார் அப்ப நீங்க வந்து அந்த கொஞ்சம் பிளான் பண்ணிக்கங்க. பிரசன்டேஷன், क्वेश्चन ஆன்சர், அப்புறம் அந்த பேனலிஸ்ட் டிஸ்கஷன். நான் அந்த இது ரெடி பண்ணி அந்த ஆமா ஸ்கெட்யூல் ரெடி பண்ணி ஐயாட்ட கொடுத்துருங்க ஐயா. பிரசன்டேஷன் கொஞ்சம் அதிக டைம் கொடுத்துருங்க. அப்புறம் क्वेश्चन ஆன்சர் கொஞ்சம் கொடுங்க. அது ஒரு பாதி. அதே மாதிரி அந்த டைம் வந்து அந்த பேனலிஸ்ட் டிஸ்கஷன் அப்படியே வச்சுக்கோங்க. அப்படி வச்சு நீ மொத்த டைத்தை காலையில 6 பேர் சாயந்தரம் 6 பேர் பிளான் பண்ணிக்கோங்க. சரிங்க. ஆரம்பிக்கும் போது ஒரு half an hour ஏதாவது இனாகிரேஷன் மாதிரி வேண்டியது இல்லையா? வந்தோம்னா அப்படியே அப்ரப்டா இருக்கும். ஒரு மெடிடேஷன் சொல்லுவீங்க ஏதாவது மெடிடேஷன் ஃபார்மல் ஒரு வெல்கம் மேட்ச் வேணுங்களா உங்களுக்கு? அது மாதிரி முடிக்கும் போது ஒரு வெல்கம் பெருசா இல்லாட்டி கூட வெல்கம் வரும்போது ஒரு வெல்கம், போகும்போது ஒரு ஓட்டா மினிமம் யாராவது ஒர்க் பண்ணலாம். யார் பண்ணாலும் கூட ஐயா 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்றாங்க ஐயா. 9:30க்கு அது வச்சுக்கலாம் இல்லைங்கய்யா? 9:30 வச்சுக்கலாம். மெடிடேஷன். ஆமாங்க. 9:30 கரெக்டா இருக்கும். 9:30க்கு மெடிடேஷன் அந்த இது வெல்கம் எடுத்தாச்சா 10 மணிக்கு வேலை வாங்கி கொடுக்கலாம். சார் உடன் ப்ரொசீஜர் பிரகாரம் போயிடலாம் இந்த half an hourல. சொல்லுங்க ஏதோ சொல்ல வந்தாங்க. சார் வாழ்க வளமுடன். சார்ஜ் வந்து எவ்வளவுன்னு எனக்கு ஒரு ஃபிளையர் மாதிரி போட்டு விட்டீங்கன்னா, ஒரு நைட்டு 27ஆம் தேதி நைட்டு வரவங்க இருக்கிறாங்க, 28 தங்குறவங்க இருக்கிறாங்க. அதனால ஃபுட் அகாமடேஷன் 1 டேக்கு வந்து 500, ரூமுக்கு வந்து டார்மெண்ட்ரி எவ்வளவு 1 டேவுக்கு, 4 பெட்ரூம் எவ்வளவு? 200 ரூபாய், 4 பெட்ரூம் 400 ரூபாய். சரி, அது ஒரு ஃபிளையர் மாதிரி ஜீவாண்டி எனக்கு ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா நான் ஃபிளையரா போட்டு ஜானகிராமனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்கண்ணா. 200 400 ரெண்டு தானே ஃப்ளையர் கேட்குறேன். அதான் நான் பண்ணி தரேன். ஆல்ரெடி தெரியும் இல்ல. டார்மெட்ரி வந்தா 200 ரூபாய், 4 பெட் தான் 400 ரூபாய். தனியா வந்து ஒரு தலைப்பு தான் போடுறீங்களா? தலைப்பையில போட்டு சொல்லிருக்காங்க. அறிவியல் அரங்க, ஆராய்ச்சி கருத்தரங்கு. அறிவியல் அரங்கு, ஆராய்ச்சி கருத்தரங்கு. கருத்தரங்கம் இல்ல வேற ஏதாவது போடுங்க. இல்லையா அதாவது அறிவியல் அரங்கு ஜெனரலா வேதாயத்துக்குள்ள கொண்டு வாங்க. அது மேலே வந்துருது இல்லைங்களாங்கய்யா? இல்ல வேதாத்திரியே அறிவியல் கருத்தரங்கம் அப்படி போடலாம். ஆமா அது நல்லா இருக்கும்.
வேதாத்திரிய அறிவியல் கருத்தரங்கம் சிறப்பு நிகழ்வு அப்படி போடலாமா? இல்லாட்டி முன்னோட்டம் போடலாம். முன்னோட்டம் போடலாமா? ப்ரீ கான்ஃபரன்ஸ் அதான் முன்னோட்டம். முன்னோட்டம் போட முடியாதுங்க ஐயா, அது முன்னோட்டம் போட முடியாது. ஓகே, வேதாத்திரிய தத்துவ ஆராய்ச்சி கருத்தரங்கம் பெரியாத்மா சார். சரிங்க ஐயா. ஒரு நாள் மட்டும். அது ஒரு நாள். தமிழ்ல இது அப்படி இங்கிலீஷ்ல வரும்போது வேற இது வந்து தமிழுக்கு வேதாத்திரிய தத்துவ ஆராய்ச்சி கருத்தரங்கம். இதுக்கு மட்டும் தான் அக்டோபர் 28 பின்னாடி பேசிக்கலாம். அப்புறம் வந்து நீங்க இங்கிலீஷ் கான்ஃபரன்ஸ் நம்ம அதுக்கு நேம் போட்டுக்கலாம். ஐயா கன்க்ளூட் பண்ணுங்க. மணி 8 போச்சு. யாராவது ஐயா வேதாத்திரிய தத்துவ ஆராய்ச்சி கருத்தரங்கு வரிசை சொல்லிருங்க ஐயா. 5:15 வர. சரிங்க சரிங்க. 9:30 மணிக்கு ஆரம்பிக்கிறோம். ஆமாங்க, 9:30க்கு 9:10 முடிக்கலாம். 5:15 முடிச்சிடறோம். வாட்ஸ்அப் ஷெட்யூல் போட்டுங்க. நான் இருந்தெல்லாம் வாட்ஸ்அப் ஷெட்யூல் போடுங்க. எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப் இருக்குது, வாட்ஸ்அப் ஷெட்யூல் போட்டு நாளைக்கு. ஜானகிரமண்ணா நீங்க கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்க, எல்லாரும் அனுப்பிடுறோம். நான் அனுப்பிச்சிடுறேன். நான் நாளைக்கு கொடுத்துறேன். 100 பேர் வச்சுக்கலாமா? அப்பதான் அனுமதி வச்சுக்கலாமா? 100 பேர் மட்டும் அனுமதி வச்சுக்கலாங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் 100 பேர் மட்டும். 100 மயில் காலத்து 200 பேர் வைக்கிறாங்க. அப்படியா? வச்சுக்கலாம். மேல 100 பேர் மீட்டிங் ஹால் தங்க மாட்டாங்க. வேற வந்து 100 பேர் வச்சுக்கலாம். இன்கேஸ் கூட வந்து மயில் ப்ராஜெக்ட் ஐயோ 100 பேர் நம்ம போடுவோம். வந்த கூட வந்து அனுமதி கொடுத்துக்கலாம். ஜானகிரமண்ணா ஓகே ஓகேயா. 100 பேர் அனுமதி போட்டு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் போட்டுருங்க. ஓகே. அப்புறம் வந்து நம்ம ரூம் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம். ஒன் டே தானே. ஆமா, அவ்வளவுதான் வருவாங்கய்யா. ஐயா ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றது ஆன்லைன்ல பண்ணிடுவோமா எப்படி? ஆன்லைன்ல பண்ணட்டும். அதனால முதல்ல அட்வான்ஸ் ரீச் பண்ணணும் கண்டிப்பா. ஆன்லைன்ல பண்ணிடுவோம். பேமெண்ட் ஆன்லைன்ல பண்ணிடுவோம். ஐயா முன்பதிவு செய்பவர்களுக்கு மட்டும் போட்டுருங்க ஐயா. ஆமா 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 ஆமா. ஓகே, முன்பதிவு செய்தவர்களுக்கு மட்டும். சரி. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணிருங்க. ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஜானகிரமண்ணா நான் பண்ணிடுறேன் ஐயா. கீழே பண்ணிருங்க. ரைட், ஓகே. ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. போன வருஷம் பண்ண மாதிரிங்க அறிவியல் அரங்கத்தில் இருக்கிறவங்க கலெக்ஷன் பண்ணி நான் வந்து 2 பேர்த்து ரூமு 4 பேர்த்து ரூமு 2 நாள் இதுவரை பேரு அவங்க டீட்டெயில்ஸ் நாங்க வசூலிச்சு உங்க கையில ஒப்படைச்சிடறோம் சார். அது என்னைக்கு சொல்லுங்க? நாளைக்கு எத்தனை நாள்? 2 நாள் சொல்லுவீங்களா? ஒரு 3 or 4 டேஸ்ல சொல்லிடுறோம் சார். ஓகே. இந்த பிளேயர் வந்ததுல இருந்து 3 நாள்ல நான் உங்களுக்கு ஃபைனலைஸ் பண்ணிடுவோம். சரி, சரிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க, வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம். அறிவியல் அரங்கம் 7:59 சார். அங்க நிகழ்ச்சி ரெகுலர் ஒர்க் நடக்குதுங்க. நன்றி. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். போட்டுக்கலாமா ஒரு மீட்டிங்? ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் வாழ்க வளமுடன். ஐயா, அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் போடணும். எப்படி ஃப்ரீ கான்ஃபரன்ஸ் மீட்டிங் ஒன்று போடணும்ல? எப்ப வேணாலும் போடலாம் சார். வெள்ளி 6:30 வச்சுக்கலாம்.